உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, பட்டிமன்றம். பட்டிமன்றம்னால மிகவும் சுவையான நிகழ்ச்சியாக இப்பொழுது இருக்கிறது. சில பேர் அதை பட்டிமன்றமே பொதுவாக நகைச்சுவையாக இருக்கும், சில பேர் நகைச்சுவை பட்டிமன்றம் என்று பேர் தனியாக நடத்துகிறார்கள். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு மிக அற்புதமான ஒரு தலைப்பு. தமிழர் மரபு இன்றைய சூழலில் பெருகியுள்ளதா அருகியுள்ளதா? தமிழர் மரபு என்று சொன்னால் சங்க இலக்கியம் நமக்கு தமிழர் குறித்த பல்வேறு செய்திகளை வழங்கியுள்ளன. அவற்றுக்கு முன்பாகவே பல நூல்கள் இருந்திருக்கும். தொல்காப்பியம் கிடைத்திருக்கிறது. அதற்கு முன்பாகவே பல நூல்கள் இருந்திருக்கும். அவையெல்லாம் அழிந்துபட்டன. கிடைத்ததை வைத்து பார்க்கிற போது நம்முடைய மரபு செழிந்த மரபாக, செழிப்பான மரபாக உலகத்திலே பல கண்டங்களிலே பல நாடுகளிலே மக்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றியவன் தமிழ் மாந்தன் என்று சொல்லுகிறார். மாந்த இனத்தின் முதல் மாந்தன் யார் என்று கேட்டால் தமிழ் என்று சொல்லுகிறார்கள். அவன் தான் இந்த உலகத்திற்கே மொழியையும் மரபுகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவன் என்று சொல்லுகிறார்கள். பேரறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். பெருந்தகை ஜியு போப் அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார். அவர் வந்தது என்னவோ கிறிஸ்தவ மத போதனை செய்வதற்காக. அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழை படித்தாக வேண்டும். தமிழ் தெரிந்தால்தான், தமிழ் தெரிந்தால்தான் தமிழிடம் அழகாக தமிழை பேசி அவர்களுக்கு தன்னுடைய மத கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று எண்ணி வருகிறார். தமிழை கற்றுக்கொள்ளுகிறார். தமிழை கற்றுக்கொண்ட பிறகு அவர் அதை பார்க்கிறார். ஆஹா, இவ்வளவு செழிப்பான மொழியையா நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சி உற்று மேலும் 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 ஆழ்ந்து கற்கிறார். மொழியின் சிறப்பு குறித்து, தமிழின் சிறப்பு குறித்து பல்வேறு செய்திகளை நமக்கு வழங்கி இருக்கிறார். அவருடைய அந்த பெருமகனார் ஜியு போப், அவர் வந்தவர் கிறிஸ்தவர். இங்க இருக்கக்கூடிய சைவ நூல்களை எல்லாம் மொழியாக்கம் செய்கிறார். ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து வழங்குகிறார். யாருக்கு? அவங்களுக்கு வழங்குகிறார். தன்னுடைய கல்லறையின் மீது ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லுகிறார். அவருக்கு புரிந்திருக்கிறது தமிழின் மரபுகள். நாம் இன்றைக்கு இங்கே சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலே ஒரு தலைப்பு வைக்கிறோம். தமிழர் மரபுகள் பெருகியுள்ளதா அருகியுள்ளதா என்று. பெருகியுள்ளது என்று பேச நால்வரும், அருகியுள்ளது என்று பேச நால்வரும் வந்திருக்கிறார்கள். நால்வர் என்று சொன்னால் அது சமய குறவர்கள் நால்வரை குறிப்பிடும். இங்கே வந்திருக்கக்கூடிய நால்வர்கள் சமயத்திற்கு பேசுவதற்காக வந்தவர்கள். இவர்கள் சமய குறவர்கள் என்று சொன்னாலும் கூட சமய குறவர்களுடைய எழுத்துக்களையும் நூல்களையும் அவருடைய அறிவுரைகளையும் அவருடைய ஆழ்ந்த தமிழ் கவிதைகளையும் பாக்களையும் கற்றுணர்ந்த பெருமக்கள். எனவே இந்த நால்வரையும் இன்றைக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக வருக வருக என்று வரவேற்பது மட்டுமல்லாமல், புத்தாண்டு பிறந்திருக்கிற நேரத்திலே இவர்களுக்கெல்லாம் நமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். தமிழர் மரபு பெருகியுள்ளது என்கிற அணியிலே பேசுவதற்காக
மயிலாப்பூரை சேர்ந்த இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் வந்திருக்கிறார். அவங்க பெரிகுள்ள தான் பேசுவாங்க. ஏன்னா நாள்தோறும் திருவெண்பாவையை படித்து உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு இசையோடு பாடிக்கொண்டிருக்கார். எனவே பெரிகுள்ளது பேச வந்திருக்கிறார்கள். புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் புதுவை புவனா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நேற்று கூட அவருக்கு ஒரு அமைப்பின் சார்பில் கலைச்சுடர் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த கவிஞர் பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர். இவர்களுடன் திருமதி தமிழ் மகள் சாந்தா தென்காசியில் இணைந்திருக்கிறார்கள். இப்படி பெரிகுழுது அணியிலே இருக்கும்போது அரிகுழுது என்கிற அணியிலே பட்டிமன்ற என்ன சொல்லாங்களா, பட்டிமன்ற போதம்னு சொல்லாமா, பிசாசன்னு சொல்லாமா, எப்படி வேணாலும் சொல்லலாம். பட்டிமன்றங்களிலே பல கண்டு வெற்றி வாகை சூடியவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். தொடர்ந்து சிங்கக்குரல் திருமதி தா பால் தங்கம், கருத்துரை வழங்கக்கூடிய திருமதி சுகந்தி வீரமணிகண்டன், இவருடன் மூத்த அறிஞர் தமிழறிஞர், அவரும் திருப்பாவை பாடிக்கொண்டிருக்கிறார், ஐயா பன்ருட்டியை சேர்ந்த இரா பிரபுலிங்கம் ஐயா அவர்கள். இப்படி இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் வந்து நால்வர் வாதிட இருக்கிறார்கள். தமிழ் மரபு அல்லது தமிழ் பண்பாடு, தமிழுடைய பண்பாடு உயர்ந்த பண்பாடு, நம்முடைய மரபு உயர்ந்தது. அவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள் சிறந்தவை. உலகத்திலே அறநெறியின்படி வாழ வேண்டும் என்று சொன்னது, அதிலே மிகுந்த கவனம் செலுத்திய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது தமிழினம் தான். தமிழினத்துடைய சிறப்பு அறம். அறம் என்று என்ன சொன்னால் என்ன அர்த்தம்? ஈகை, வீரம், காதல், ஆளுமைத்திறன், இப்படி பல தன்மைகள் அந்த அறத்திற்குள்ளே வருகிறது. அவற்றையெல்லாம் அறம் என்று சொல்லுகிறார்கள். ஆராயாமல் ஒருவர் மன்னன் தீர்ப்பு கொடுத்து விடுகிறார், கோவலனை கொன்று விடுகிறார். அந்த அம்மையார் வருகிறார், கண்ணகி அம்மையார் வருகிறார், கையிலே ஒற்றை சிலம்புடன் வருகிறார், வீசி எறிகிறார். அதிலிருந்து மாணிக்க பறகள் தெரிக்கின்றன. உடனே தவறு நேர்ந்தது என்று உணர்ந்த உடனே அந்த பாண்டிய மன்னன் விழுந்து தன் உயிர் துறக்கிறார். இது எதை காட்டுகிறது? மனுநீதி சோழனுடைய வரலாறு. அம்மையார் சொல்றப்ப சொன்னார், தன்னுடைய சோழ நாட்டு பெருமைகளை எல்லாம் சொல்லி, இத்தகைய நீதி நெறி வாழ்ந்த சோழ மண்ணிலிருந்து நான் வந்திருக்கிறேன் தான் அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இளங்கோவடியில சிலப்பதிகாரம் படிச்சீங்கன்னா, தேராமன்னா செப்போதுடையன்னு தொடங்கி தன்னுடைய நிலத்தினுடைய நீதி மாண்புகளை, அற மாண்புகளை எடுத்து சொல்லி, அந்த ஊர்ல நான் வந்திருக்கிறேன். எந்த ஊர் என்றவளே என்றவனே ஒரு பாட்டு உண்டு, கண்ணதாசனுடைய பாட்டு. எந்த ஊர் என்றவனே, வந்த ஊரை சொல்லவா, இருந்த ஊரை சொல்லவா, சென்ற ஊரை சொல்லவா அப்படின்னு அந்த பாடல் போகும். அந்த மாதிரி அம்மையார் வந்து வந்த உடனே நான் தான் யாருன்னு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்பவே பாதி இடிஞ்சு போயிடுறான் மன்னன். ஏன்னா வர்ற போதே தன்னுடைய அறத்தை பற்றி சொல்லுகிறாளே என்று நினைக்கிறார். அது மாதிரி அவள் தன்னுடைய உண்மையை நிரூபிக்கிறார். அந்த இடத்திலே அவன் உயிர் விடுகிறான். இதுதான் தமிழருடைய அறமாண்பாக, மரபாக, பண்பாடாக இருக்கிறது. இங்கே வந்திருப்பவர்கள் ஒரு சிலர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அருகியுள்ளன என்பவர்கள் இருந்திருக்கின்றன, முன்பு இருந்தன இப்போது இருக்கிறதா கேள்வி கேட்கிறாங்க. இந்த பக்கத்துல பெரிகுள்ளன் என்பவர் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது.
என்றைக்கோ இருந்தது, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த இருக்கிறது, இருந்திருக்கிறது என்பதிலே இருக்கிற இந்த சின்ன வேறுபாடு இருக்கு பாருங்க. அதுதான் இந்த மன்றத்தினுடைய, இந்த நடுவர் மன்றத்தினுடைய, இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவாக, தீர்ப்பாக அமையப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு, நீங்கள் எல்லாம் சிறப்பாக பேச வல்லவர்கள். உங்களை எல்லாம் பேச அழைக்கிறேன். முதலிலே அருகியுள்ளது என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்தே பேசுவாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல இல்ல அப்படி கிடையாதும்பாங்க. இந்த முறை அதே மாதிரி அருகில் வந்து பேச வந்திருக்காங்க. ஆனா அதுக்கான வாதங்களை எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் சிறப்பு. இருக்கிறத இருக்குன்னு சொல்ற பெரிய விடையல், இல்லைன்னு சொல்றதா கடினம். அந்த வகையில இன்றைக்கு இந்த தமிழர் மரபுகள், தமிழர் பண்பாடு இன்றைய சூழ்நிலையில் அருகித்தான் போச்சு, பெருகல. நாம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோம், தொலைச்சிட்டோம், நாமளே கொஞ்சம் தொலைச்சிட்டோம், நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் வந்து புடுங்கிக்கிட்டாங்க இப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. ஆனா எப்படி பேச போறாங்கன்னு தெரியல. இப்படின்னு சொல்லி பேசுவாங்களான்னு தெரியல, எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. வாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள, திருக்குறள் தொண்டர் விருது பெற்றவர், பொன்முடியார் விருது பெற்றவர், இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடியவர். நான் எப்படி பார்த்தா இந்த பட்டிமன்றத்துக்கே அவர் நடுவராக இருக்கலாம், அந்த அளவுக்கு திறன் வாய்ந்தவர். பொதுவாக பட்டிமன்றத்துக்கு யார் நடுவர் போடுவார் தெரியுங்களா? அணில போய் பேசுவாங்க, சரியா பேசினவங்களுக்கு நடுவரா போட்டுருவாங்க. அணில போய் பேசுவாங்க, நல்லா பேசலன்னு வச்சுக்கங்களேன், அவங்களை தூக்கி நடுவரா போட்டுருவாங்க. நான் நல்லா பேச மாட்டேன்றதுக்காக என்ன நடுவரா போட்டிருக்காங்க. இவங்க நல்லா பேசுறவங்க அணில இருந்து வாடிட வந்திருக்காங்க. வாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள, செல்ல மகளே வருக, உன் செந்தமிழ் குரல் எடுத்து வருக, நந்தமிழ் புகழ்பாட வருக, நாம் இருக்கும் நிலை கூற வருக. வாங்க வாங்க வாங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வழங்கி இன்றைய நடுவராம் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, தமிழர் பண்பாடுனா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பண்பாடு அப்படின்னா என்ன? பண்பட்ட நிலைதான் வந்து பண்பாடு. இன்றைக்கு இருக்கிறவங்க வந்து பண்பட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பண்பட்டு இருந்தா இன்றைக்கு வந்து நாட்டுல வந்து இவ்வளவு அவலங்கள் வந்து நடக்குமா? பொறுமைன்றது இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா மன உளைச்சல். யார கேளு, சின்ன குழந்தை முதற்கொண்டு எனக்கு டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, போர் அடிக்குது, இப்படிதான் சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய பண்பாடு எங்க போய்கிட்டு இருக்கு? ஏன் வந்து இப்படி ஒரு நிலை, மனநிலை, எல்லாருடைய மனநிலையும் வந்து நல்ல ஒரு மகிழ்வான நிலையாக இல்லை. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க, ஏதோ ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க, ஏதோ ஒரு இதுலதான் இருக்காங்க. அப்ப இதுல வந்து எப்படி நம்ம பண்பட்டு உள்ளது, பெருகி உள்ளதுன்னு பேச முடியும்? அருகிதான் இருக்கு. இப்ப இருந்ததுக்கு இப்ப கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது, அன்றைய காலகட்டத்துல நம்ம தாத்தா, பாட்டி இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்து பார்த்தோம்னா, இன்னும் ரொம்ப முன்னாடி நீங்க சொன்ன மாரி வள்ளுவர் காலம் வரைக்கும் அங்க இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா, இன்றைய காலகட்டத்துக்கு கண்டிப்பா வந்து குறைந்து தாங்கய்யா இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். தமிழர் பண்பாடுல தலை சிறந்த பண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல். நம்மளுடைய ஐயன் வள்ளுவரே வந்து விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே வச்சிருந்தாரு. அதுல வந்து 10 குறள் வந்து சொல்றாரு. அதுல ஒவ்வொன்னும் வந்து விருந்துன்றது எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அதுல சொல்றாரு, "மோப்ப குடையும் அனிச்சம்" அப்படின்றாரு. அதாவது விருந்தினர் வந்து நம்மளுடைய முகம் சுளித்தால், இல்ல நம்மளுடைய முகபாவனை மாறினால் கூட, அவங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய அந்த விருந்தானது அவர்களுக்கு மனதில் வந்து ஒரு இதை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அந்த மாரி வந்தவர்களுடைய மனம் நோகாதவாறு நம்மளுடைய முகம் சுளிக்காமல் வந்து அவங்களுக்கு வந்து விருந்து வைக்கணும் அப்படின்றாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல எப்படி விருந்தினர் வருவதை முதல்ல விரும்புகிறார்களா? ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா வந்து அவங்க அத விரும்புறதில்ல. மற்றவர்கள் வீட்டுக்கு போறதையும் வந்து யாரும் விரும்புறதில்ல. எங்கேயாவது விடுமுறை விட்டா வெளியில போகணும், ஊர் சுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, ஒருத்தவங்க வீட்டுக்கு போணும் அப்படின்னா விருந்தினர்னா யாருன்றதே வந்து தெரியல. சொந்தக்காரங்க யாரு, விருந்தினர் யாரு, அக்கம் பக்கம் இருக்கவங்க யாருன்றதே வந்து இன்றைய குழந்தைகளுக்கு வந்து தெரியல. அதாவது மாமாவா, அத்தையா, பெரியப்பாவா, பெரியம்மாவா எல்லாருமே வந்து அங்கிள், ஆன்டி.
அப்ப வந்து எப்படி தெரியும் குழந்தைகளுக்கு வந்து அந்த உறவு முறை? இதுல எங்க இருக்கு பண்பாடு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடி வாழ்வதுதான் நம்முடைய பண்பாடு. இன்னைக்கு யாரு கூடி வாழ்றா? அப்பெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல வந்து 10 பேர் 12 பேர் அப்படி இருந்தாங்க, சேர்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கணவனும் மனைவியும் கூடி வாழ்ந்தா அதுவே வந்து ஒரு பெரிய விடயமாகவோ ஏதோ ஒரு காரணமாக வந்து பிரிந்துதான் இருக்கிறார்கள். குழந்தைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வந்து குடும்பம் வந்து பிரிந்து இருக்கிறது. அப்ப கூடி வாழ்ந்தால்தான் வந்து நம்முடைய பண்பாடு வந்து சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லங்கய்யா. அதே மாதிரி தமிழர் பண்பாடு பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் தான் வந்து நம்மளுடைய தமிழர் பண்பாடு. காலையில 4 மணி 4:30 மணில இருந்து தான் நமக்கு நாள் துவங்குது. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய மோகத்துல இப்ப நேத்து கூட புத்தாண்டுக்கு எல்லாம் ராத்திரி 12 மணி வரைக்கும் தெருவே வந்து இதா இருக்கு. எல்லாம் வண்டி வாகனம் போய்க்கிட்டு இருக்கு. எல்லா கடையும் தொறந்திருக்கு. எல்லாம் வந்து கத்துறாங்க, குதிக்கிறாங்க, வேட்டு வெடிக்கிறாங்க. விடிய விடிய முழிச்சிருந்து கொண்டாடணுன்றாங்க. அப்புறம் போய் படுத்தாங்கன்னா, மறுநாள் பாதி நாள் போயிருது. சூரியனே மறைஞ்சிரும் போல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விடியுது. இதுதான் நம்மளுடைய பண்பாடா? நம்மளுடைய பண்பாடு வந்து சூரியனை முன்னிட்டு தான் வந்து நம்ம வந்து இயக்கமே இருந்தது. சூரியன் வந்து மறைஞ்சிருச்சுன்னா, அதற்கப்புறம் எவ்வளவு சீக்கிரமா வந்து உறங்க போறோமோ, அவ்வளோ சீக்கிரமா உறங்கிருவாங்க. அது மாரி காலையிலயும் வந்து சூரியன் வரும்பொழுது 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வந்து இது பண்ணுவாங்க. இப்ப மார்கழி மாதத்துல கூட வந்து திருப்பாவை, திருவெம்பாவை இதெல்லாம் பாடுறாங்க எதிரணியில. அவங்களுக்கு தெரியாதது இல்ல. அப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு பண்றாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அது மாரி கோலம் போடுவது. எதற்காக வந்து அந்த பழக்கம் வச்சிருந்தாங்க? வாசல்ல வந்து சாணம் தெளித்து கோலம் அரிசி மாவு கோலம் போடுவது வந்து எறும்புக்கு வந்து அது ஆகாரம்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கலர் கலராக சாயங்கள், பல வண்ண சாயங்களை கொண்டு போட்டு, அதனால வந்து இயற்கைக்கு இது அதனால எந்த ஒரு எறும்பும் வந்து அதனுடைய காலத்துக்காக வந்து அந்த அரிசிய வந்து எடுத்துட்டு போய் அதை உணவாக சேகரித்து வைக்கும் வந்து எறும்பு. அந்த மாதிரி ஒரு ஜீவகாருண்யமாக வந்து யாரும் வந்து இப்ப வந்து செய்வதில்லை. அது மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. காலையில எந்திரிக்கிறதோ, வாசல் தெளிக்கிறதோ, கோலம் போடுறதோ இதெல்லாம் எதுவுமே செய்யறதில்ல. அத விட முக்கியம் பாத்தீங்கன்னா, பல் விளக்குவது, இல்ல குளிப்பது இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துல எழுந்து பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. இன்றைய குழந்தைகள் வந்து எந்திரிக்கும் போதே பெட் காஃபி, பல்ல கூட தேய்க்காம குடிக்கிறது. அப்புறம் குளித்தல்ன்றதே வந்து குளிர்வித்தல் தான். நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுனால நம்முடைய உடம்பு வந்து சூடாகுது. அதை குளிர்விப்பதற்காக தான் வந்து குளிக்கிறது. அது வந்து நன்றாக உடம்பை குளிர வைக்கும்படி தலைவலியாக குளிக்கணும். அது வந்து யாரும் இப்ப செய்வதில்ல. தலைவலியாக குளிப்பது வந்து மிக குறைவாக இருக்கிறது. அது மாரி காலாகாலத்துல குளிக்கிறது கிடையாது. வெயில் வந்ததுக்கு அப்புறமா அவங்க சௌரியத்துக்கு குளிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு குளிக்கிறாங்க. அந்த உணவிற்கு ஒரு மரியாதை குடுத்தாவது வந்து குளிச்சுட்டு தான் வந்து சாப்பிடணும். "ஊழானாலும் குளித்து குடி" அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி நடுவர் அவர்களே, நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ முதல் வாய்ப்புல வந்து நான் இத மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்கள். நீங்க சொன்ன மாரி அறம் அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி இருந்தது? ஆனா இன்றைக்கு அறம்ன்றதுதான் அன்றைய அறமாக இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒருத்தன் துன்பப்படுறான், துயரப்படுறான்னா, அதை வந்து படம் பிடித்து போட்டு எவ்வளவு லைக்ஸ் வாங்கலாம், எவ்வளவு கமெண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பண்பாடு தாங்க இன்னைக்கு இருக்கு. இதுதான் தமிழர் பண்பாடா? இதை வந்து எப்படி பெருகி உள்ளதுன்னு சொல்ல முடியும். அதனால இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்முடைய தமிழர் பண்பாடு என்பது அருகிதான் இருக்கிறது என்று எங்களுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். அருமையானது ஒரு வாதம் வைத்தார்கள். திறம்பட பேசியதாக நம்புகிறேன். ஆனா எதிரணி எப்படி பேச போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் இது திறம்படவா இல்லையா நம்ம முடிவு பண்ணணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொன்னது நம்ம தமிழர் மரபு. ஆனா இன்னைக்கு நம்ம கூடி வாழறோமா? கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலே அதுவே பெரிய விடயமா இருந்து கூட்டு குடும்ப முறையை உடைச்சிட்டோம். அதை விடுங்க. விருந்தினர் வந்தாக்கா வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதா? நாங்க வெளில கிளம்பிக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்ற வழக்கம் வந்துருச்சு அப்படின்றாங்க. வரத்துக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணக்கூடாதா? முன்னாடிலாம் வருவாங்களாம் பார்த்தது போய் இப்ப வந்துட்டாங்களேன்னு பாக்குற ஒரு சூழ்நிலைமை உருவாயிடுச்சுன்னு வருத்தப்பட்டோட சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அம்மாவை வீட்டுக்கு யாராவது போறது இருந்தா நீங்க தொலைபேசியை தொடர்பு கொண்டு சொல்லாமலே நேரடியாக போகலாம். இவங்க அருகிலுது என்று சொல்றதுனால நிச்சயமா இவங்க அதை பார்த்துக் கொள்வார்கள். ஏன் பல்லு வளர்க்குறானா ஐயா?
பல்லே வளர்க்காம போய் காப்பி, அதுக்கு ஒரு பேர் வேற, பெட் காப்பின்றான். பெட் காப்பி போய் இப்ப காப்பியே பெட்டா போயிடுச்சு, பெட் காப்பி ஆகிட்டு இருக்கு. காப்பி கொடுக்கலன்னா என்னால முடியாதுன்றான். ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. என்ன ஸ்ட்ரெஸ் வந்தது? உன்னுடைய மரபுகளை நீ பின்பற்றி இருந்தால் உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்காத. நீ பின்பற்றலையே, போச்சே, எல்லாத்தையும் இழந்துட்டோமே, எல்லாத்தையும் தொலைச்சிட்டோமே சொல்லிட்டு முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க. நான் எங்க தாத்தா பாட்டி காலம் வரலாம் பேசுறேன். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி திருவள்ளுவர் காலத்துக்கெல்லாம் போனாக்கா இந்த பண்பாடு, இந்த மரபுன்னு சொல்றதெல்லாம் ஐசியூல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்க நான் பேசுறேன். நான் அங்கெல்லாம் போகல, எங்க தாத்தா பாட்டி அந்த அளவுக்கு காலத்தை எடுத்துக்கிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பாக தன்னுடைய வாதங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த எதிரணியில பேசுறதுக்கு வர்றாங்க திருமதி கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர். நிறைய படித்தவர்கள், முதுகலையிலே 2-3 பட்டங்கள் முதுகலையிலேயே வாங்கினவங்க. அறியாததொன்றில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலக ஞானம் தனக்கு தேவையான அளவுக்கு அறிந்து வைத்திருப்பவர். ஆன்மீகம், அதாவது பக்தி இலக்கியத்திலே தோய்ந்தவர், நல்ல குரல் வளம் கொண்டவர். தொடர்ந்து தமிழறி வானொலியிலே பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்லாமல் திருவெம்பாவையை இந்த 30 நாட்களுக்கும் பாடி அதற்கு விளக்கம் சொல்லி ஒரு பெரும் பணியை, தமிழ் பணியை ஆட்டி இருக்கிறார்கள். எனவே இவங்க என்ன சொல்றாங்க, பெருகி உள்ளது அப்படின்னு பேச வந்திருக்காங்க. பெருகிறதுக்கு இவங்களே நானே ஒரு எடுத்துக்காட்டாக்குன்னா இன்னொன்னு நான் தனியா எடுத்துக்காட்ட தேவையில்லையே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. நிச்சயமா அவங்க சொல்றப்போ சொல்லுவாங்க, ஒன்று சொல்லுவாங்க, நீங்க விட்டுட்டீங்க அழுகிச்சின்னு சொல்றீங்க, நாங்க வச்சிருக்கோம் பெருகிச்சின்னு சொல்றோம். நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய வாதத்தை இப்பவே நான் சொல்லிடுறேன். வாங்கம்மா, பெருகி உள்ளது பேச வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தின் தூணாகவும் இன்று சிறப்பாக நடுவராகவும் வீட்டிற்கும் என் தந்தைக்கு நிகரான பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு எனது வணக்கங்கள். மேலும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கூட்டு குடும்பம் இப்ப கணவன் மனைவியா சின்னதாச்சிடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்க குடும்பம் கூட்டு குடும்பம் மட்டுமில்ல, அதை விட பெருசாகிட்டே போகுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பமா வளருது, பெருகி உள்ளதுன்னு பேச வந்திருக்காங்க. வாங்கம்மா. கரெக்டா சொன்னீங்க ஐயா. ஐயாவை வணங்கி என்னுடனும் எனக்கு எதிராக வாதாட வந்திருக்கும் தோழிகளை வணங்கி மேலும் வாதத்தை துவங்குகிறேன். அம்மா, தோட்டத்துக்கு போய் பொங்கல் கொண்டாடுறவங்க பண்பாடு அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. எப்படிமா அது? தோட்டத்துக்கு போய் ஒவ்வொரு தடவையும் பொங்கலை கொண்டாடுறீங்க இல்லையா? எதிரணியில இந்த சங்கத்தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உருட்டுன்னு. அந்த மாதிரி உருட்டாதீங்கம்மா, எங்களுக்கும் தெரியும் என்ன. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம்னு சொல்றீங்களே, நீங்க சமுதாயத்துல இல்லையா, நான் சமுதாயத்துல இல்லையா? நம்ம என்னமா இப்படியா பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க? நம்ம பண்பாடை நம்ம காப்பாத்துறது இல்லையா சொல்லுங்க? ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு காட்சிக்கோ போகணும்னா நம்ம புடவை அணிந்து செல்கிறோம். கண்டிப்பா ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா கண்டிப்பா நம்ம புடவை அணிந்து செல்கிறோம். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாடு அப்படின்னா என்னமா? ஓவியம், பாட்டு, தற்காப்பு கலை மற்றும் என்ன இசை அரங்கங்கள் கூட இன்னைக்கு எவ்வளவோ நடக்குது. பாட்டுக்கள்ல நம்ம எவ்வளவு நம்ம முன்னேற்றிட்டு இருக்கோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா திருப்புகழை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏன்னா அது டங் ட்விஸ்டரா. என்ன? முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்து கொரு வித்து குருபர என போதும் வருதா? அது டங் ட்விஸ்டரா. அவங்க காப்பாத்துறாங்கல்ல. இன்னைக்கும் நாங்கெல்லாம் திருப்புகழ் பாடிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கும் நாங்க திருப்புகழ் எல்லாம் பாடிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு பேர் பாடுறாங்க. நீங்க அதுல எல்லாம் போலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி சொல்றீங்க. நாங்க திருவள்ளுவர் காலத்துக்கெல்லாம் போல, மன்னர் காலத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. போனா உங்க மானம் போயிடும். ஏன்னா அப்பெல்லாம் அந்தப்புறம்னு வச்சு பெண்களை இழிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு நல்லா சரிசமா இது கொடுக்குறாங்க, சரிசமமா ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அதுக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. போகாத வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி. நீங்க போய் நல்ல வேலை நீங்க போல. அந்த மாதிரி சொல்றீங்களே, உங்க வீட்டுக்கு வந்தா இல்ல அப்படின்னு. ஏமா குழந்தைகளுக்கு லீவ் விட்டா
வெளியில போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? வெறும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு மட்டும்தான் போகணும்னு நினைப்பீங்களா? நானா உங்க வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா போன் பண்ணிட்டு வரேன். உங்க வீட்டுக்கு வரும்போது, ஏன்னா நீங்க சொன்னதை பார்த்தா எனக்கு என்னமோ இப்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்க. ஆனா இப்ப வந்து அவ்வளவு பெரிய வீடுக்கு எங்க போவீங்க? வீடு வந்து சின்ன சின்னதா தான் கட்ட முடியுது. ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட குழந்தைங்களை பெத்து இது பண்ணிட்டீங்க. அதனால வீடு பெருசா வச்சுக்க முடியல. அதனாலதாங்க கூடி வாழ்ந்தால் இது பண்ண முடியல. அப்படியுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா தான் இருக்கும். நாங்கெல்லாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் மாதிரி தான் இருக்கோம். ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அவசரத்துக்கு எல்லாருக்குமே வந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்னமா தமிழர் பண்பாடுன்னு சொல்றீங்களேம்மா, விதவை திருமணம். விதவை திருமணத்தை வந்து ஆதரிச்சாங்களா? மனுஸ்மிருதியில போய் பாருங்க. அவங்க வந்து இல்ல, அவங்க வந்து ஒரு தவ வாழ்க்கை வாழணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஆண்கள் வந்து எவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்களே, பெண்கள் வந்து ஒரு தவ வாழ்க்கை வாழணும்னு சொல்ற இது பண்பாடு அது வளராம இருக்கிற வரைக்கும் நல்லதுமா. அந்த பண்பாடு நமக்கு வளர வேண்டாம். ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள் வளர்ந்திருக்கிறது. நல்ல நல்ல விஷயங்கள் வளர்ந்திருக்கிறது. என்ன இன்னைக்கும் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி கொத்து, மஞ்ச கொத்து, கரும்பு இல்லாம நம்ம பொங்கல் கொண்டாடுறோமா? வந்து மயிலாப்பூர்ல வந்து பாருங்க. மயிலாப்பூர்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, அங்கங்க கூட்டம் குமியுது. ஏன்னா இந்த இஞ்சி கொத்து, மஞ்ச கொத்து இதெல்லாம் வாங்கறதுக்கு தான். ஏன் இல்லாம இருக்கா அதெல்லாம்? அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆடைகள் பற்றிலாம் நம்ம பேசவே கூடாதுமா. நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா புடவை அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் நம்ம போட்டுக்கிட்டு தான் போறோம். சரியா? பாத்தீங்கன்னா அது மாதிரி அந்த காலத்துல வந்து அம்மியில அரைச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. அம்மியில அரைச்சாங்க, இதுல பண்ணாங்க அப்படின்வீங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து மிக்ஸி கிரைண்டர்லாம் இல்ல. இருக்கும்போது நீங்க அம்மியில அரைங்க, நான் ஒத்துக்கிறேன். சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பற்பசை பல்லு தேய்க்காம இது பண்றாங்கன்னு எத்தனை பேருமா பண்றாங்க? கண்டிப்பா கிடையாது. பற்பசை விளம்பரங்கள் எல்லாம் போய் பாருங்க, அவங்க எப்படி வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து அதாவது சொல்லணுமேன்னு சொல்லாதீங்க. இது வந்து கண்டிப்பா வந்து பற்பசை இதெல்லாம் வந்து காத்தால பல்லு தேய்க்காம யாருமே வந்து பண்றது இல்லம்மா. அதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஒரு ரேரான விஷயம். அது மாதிரி நல்ல பாடல்கள் வருதுமா. நல்ல பாடல்கள் அந்த காலத்திலயும் வந்தது, இந்த காலத்திலயும் வருது. பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, அதெல்லாம் நல்ல பாட்டு தானேம்மா. நல்ல பாடல்கள்லாம் வருது இல்லையா? நீங்க வந்து குழானாலும் குளித்து குடின்னு யார் குளிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி சொல்லலாமா? குளிக்காம இருக்காங்களா? யாராவது கையலம்பாம இருக்காங்களா? இப்போ வந்தாங்கன்னா கையலம்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் சொல்லாதீங்க. எல்லாருமே வந்து எல்லாருக்கும் உதவிகள் செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க. கோலம் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு குரூப் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கோலம் எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பாக்கலன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒண்ணு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்காக போராடினவர்கள், அது மாடுகளுக்காக நடந்த போராட்டமா? சொல்லுங்க. தமிழர் பண்பாடுக்காக நடந்த போராட்டம். அதை நீங்க மறக்கவே முடியாது என கூறி என்னுடைய வாதத்தை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி ஐயா. கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரில். ரொம்ப ஆணித்தரமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. நானே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். இவங்க வைத்திருக்கக்கூடிய கேள்வியில கூட்டு குடும்பம் செதஞ்சு போச்சுன்னு சொல்றதுனால பண்பாடு கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. வீடுகளுக்குள்ளரவே கூட்டம் கூட்டமாக இருந்து பிணக்குகளோடு வாழ்வதை விட நாங்க வீடு தனித்தனியா இருந்தா கூட மனசுல இணக்கத்தோடு இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்துதான் செய்யறோம், சேர்ந்துதான் இருக்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய வீடுகள் சின்னதா இருக்கு, சமூக மாற்றங்கள் இருக்குது, அதை கருத்துல எடுத்துக்கணும். ஆனா அந்த பண்பாடு குறைஞ்சுதான்றதான் கேள்வின்னு சொல்லிட்டு அருமையான தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். விதவை விவாகம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்டு வேண்டாம் என்று சொல்லி வேண்டும் என்பது போலவும் சொல்லி முடித்திருக்கிறார்கள். இவருடைய வாதத்தினுடைய அடி நாதமாக
இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மரபுகள் பின்பற்றப்படுகிறதான்னு பார்க்கணும். வெறுமனே என்னைக்கோ சொன்னாங்க அதை செய்யணும் அதை செய்யணும், அது வந்து ஒரு கண்மூடித்தனமான போக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி மன்னர் காலத்து விவரத்தெல்லாம் எடுத்தாக்கா நாங்க இன்னும் சிறப்பா இருக்கோம், நீங்க பேசவே முடியாது, உங்க மானத்தை வாங்கிடுவோம், நாங்களும் அதை தொடல அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. நீங்க தொடாத ஏரியாவுக்குள்ள போய் நாங்களாம் அந்த ஏரியாவுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நாங்களும் போக விரும்பலன்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த மானம் போய்விடும் என்பதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அப்படி சொல்லலாமா? ஒரு அரங்கத்துல வந்து ஒரு பட்டிமன்றத்துல வந்து மானம் போயிடுமான்னு பேசலாமா? தப்பு இல்ல. ஏன்? மானம் தமிழருடைய பண்பாடு, மானம் தமிழுடைய பண்பாடு, அது போய்விடுமா என்று கேட்ப தப்பு. இது அதுதானே முக்கியம். எனவே பெருகுள்ளது என்று பேச வந்தவர் அருமையாக தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து பேசுவதற்காக அந்த அணியிலே வாதங்களை எல்லாம் மறுப்பதற்காக அருகிலுள்ள என்ற அணியிலே கவிஞர் எழுத்தாளர் திருமதி பால் தங்கம், நெல்லையைச் சேர்ந்த பெண்மணி, சென்னையில் இப்பொழுது வசிக்கிறார். இந்த அம்மாவுடைய ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு. தமிழர்களுடைய பண்பாட்டுல, மரபுல, அறிவியல்ல நுட்பமானது ஒண்ணு நெல்லு. இந்த நெல்லு வந்து இயல்பா இருக்க எல்லா பயிர் மாதிரி கிடையாது. கொஞ்சம் மாறுபட்ட தன்மை உள்ளது. எல்லா பயிருக்கும் வந்து ஒரு 1/2 அடி தண்ணி 2 நாள் நின்றுனாக்கா பயிர் அழுகி போயிடும். ஆனா நெல்லுக்கு 1/2 அடி தண்ணி நின்றுகிட்டே இருக்கணும். இது நெற்பயினுடைய சிறப்பு. அதே மாதிரி நெல் என்பது தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விதை என்று ஒரு பேரறிஞர் சொல்லியிருக்கிறார். அந்த நெல்லை உருவாக்கினவன் தான் நெல்லையப்பர். அந்த நெல்லையப்பர் ஒரு கடவுள் சொல்றோமே, அவர் இந்த நெல்லை உருவாக்கியவர், அதனால்தான் அவர் நெல்லையப்பர். அதனால்தான் அந்த நெல்லுக்கு நெல்லை விளைவித்த நிலம், வேலி என்றால் நிலம், நெல்வேலி, அது திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிறது. அந்த பாரம்பரியமிக்க நெல்லையிலிருந்து வந்திருக்கிறார். ஆனால் பண்பாடு அருகியுள்ளது என்று பேசுவதற்காக வருகிறார். வாருங்கள் திருமதி கவிஞர் பால் தங்கம் அவர்களே, சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா தமிழன் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, என் கட்சி தலைமையையும் எதிர்கட்சி தலைமையும் வஞ்சி இரு கட்சி பேச்சாளர்களை வணங்கி என்னுரைக்குள்ளே நுழைகின்றேன். அழகாக ஐயா முதலிலே சொல்லிவிட்டார். முதல் முக்கியமான தமிழர் பண்பாடு நீதி பேணல். அதை அவர் வள்ளுவர் காட்டிய வழிபடி நம்ம இளங்கோடிகள் எடுத்துரைத்ததை அழகாக சொன்னார். தன் நீதி தவறிய போது தன் உயிரை கொடுத்து அந்த நீதியை நிலைநாட்டிய பாண்டியர் பெருமை பேசினார். அப்படிப்பட்ட நீதி இப்பொழுது இருக்கிறதா? நீங்கள் எண்ணி பாருங்கள். இல்லையே. அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவிக்கு கிடைக்காத நீதியை நாங்கள் எங்கே போய் தேடுவது? எண்ணி பாருங்கள். நீதியே இல்லாத இந்த நிலத்திலே இருந்து கொண்டு பெருமை பேச வந்த கிரிஜா ராஜசேகரை நான் என்னென்று புகழ்வது, எப்படி சொல்வது எனக்கே புரியவில்லை. அவர்கள் வந்தார்கள், அழகாக சொன்னார்கள். என் தலைவியே பண்பாட்டிற்கு அத்தனையும் விளக்கம் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அதில் நான் நுழைய தயாராகவும் இல்லை. அவர்கள் புடவை அணியலாம், அவர்கள் பெண் கனடாவில் இருப்பதாக என்னிடம் அன்று சொன்னார்கள். அவர் புடவை அணிந்து எல்லா பங்கனுக்கும் செல்கிறார்களா என்பதை எனக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நான் புடவை அணிந்து கொண்டிருக்கிறேன், என் பெண் புடவை அணிவதே இல்லை. அப்பொழுது இங்கே இருக்கிறது நாங்கள் இந்த காலத்தை தானே பேசுகிறோம், அந்த காலத்தை விட்டுவிட வேண்டும் என்று அறிவுரை கூறும் கிரிஜா அம்மா அதை ஆராய்ந்து பார்க்கவில்லையா? என் பெண்ணே அணியாத புடவையை நான் எப்படி புடவை அணிந்து தமிழர் பண்பாடை காப்பாற்றுகிறார் என்று எடுத்து சொல்ல முடியும்? நிச்சயமாக என்னால் சொல்ல முடியாது. அதே போல அவர்கள் அக்கறைக்கு இக்கரை பச்சம் என்றார்கள். பொங்கல் பானை, எண்ணெய் பானை, மண்பாண்டங்கள் அன்றில் வழக்கில் இருந்தன. அவை வாழை இலைகள் இருந்தன. அவர்கள் மக்கி போகும் வண்ணங்களாக இருந்து மண்ணுக்கு இரையாகி திரும்பவும் சுழற்சி முறையில் பயனுக்கு வந்ததால் அவற்றால் கெடுதல் விளையவில்லை. இன்று பயன்படுத்தப்படும் அத்தனை பிளாஸ்டிக் பொருட்களும் எதற்கு பயன்படுகின்றன? மருந்து தரும் உணவாக பயன்படாமல் மருத்துவத்தை கொண்டு செல்லும், மருத்துவர் மனைக்கு கொண்டு செல்லும் உணவாகத்தான் அவை உணவு இருக்கின்றன என்பதை அடித்து கூறுகிறேன். நீங்கள் எண்ணி பாருங்கள்.
ஏ, உங்களுக்கு தெரியவில்லையா? மயிலாப்பூரில் நீங்கள் பார்த்ததை மடிப்பாக்கத்தில் நான் பார்க்கவில்லை. உங்கள் கண்ணில் கண்டதை நான் பார்க்க முடியாது. நான் என் கண்ணில் கண்டதுதான் சொல்ல முடியும். அழகாக சொன்னார்கள். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். நான் என்னுடைய 5 நிமிடத்தில் எல்லா சப்ஜெக்டும் நுழைந்தால் என்னால் பேச முடியாது. எனவே தமிழ் மொழிக்கே இங்கே இடமில்லை. அழகாக ஐயா முதலிலே ஜி போப்பை அவர் சொன்னார். அவர் ஆங்கிலத்திலே விளைந்து பிறந்திருந்தாலும் இங்கே வந்து தமிழ் மாணவனாக வாழ ஆசைப்பட்டார். ஆனால் நாம் தமிழ் மாணவனாக வாழ ஆசைப்படவில்லை. நம் பேர குழந்தைகள் எல்லாம் எங்கே போய் படிக்கிறார்கள்? ஆங்கில வழியிலே படிக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ் வருமா என்பதே தட்டுப்பாடாக இருக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே எப்படி பேச முடியும்? நாம் மம்மி டாடி என்று தான் சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் வளர்க்கிறார்கள். நீங்கள் சொல்லலாம் நான் வளர்க்கிறேன் என்று. தனிப்பட்ட ஒரு முறையில் ஒருத்தரை கொண்டு நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஐயா அழகாக வந்து உங்களுக்கு பாப்பாடி அழகாக சொன்னார்கள். என் அம்மா கூட 5ஆம் வகுப்பு தான் அந்த காலத்திலே படித்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு குழந்தையை கொண்டு கொடுத்தால் அரை மணி நேரம் அழகாக தாலாட்டு பாடுவார்கள். அவர்கள் ஒரு நேரம் பாடுவதை இன்னொரு நேரம் பாடுவதில்லை. ஆனால் என்னால் அப்படி பாட முடியவில்லை. என்னால் முடியாததை என் மகள் எப்படி செய்வான், என் பேரன் எப்படி செய்வான்? இப்படி இருக்கிற சூழ்நிலை இருந்து கொண்டு பெருகியுள்ளது 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 என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அருகி உள்ளதுதான். தமிழே தமிழ்நாட்டில் வழக்கு இல்லாத காரணத்தில் எப்படி தமிழ் வளரும்? தமிழே வளராத போது தமிழர் பண்பாடு எப்படி வளரும்? அதை அழகாக என் தோல் என் தலைவி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நினைத்து பாருங்கள். அழகாக சொல்கிறீர்கள். தமிழன் பாரம்பரியம் வேட்டி, இது எல்லாராலும் கட்டக்கூடிய ஒரு உடைதான். அதை யாராவது அணிந்து கொள்கிறார்கள்? எல்லோரும் அரை நிக்கர் அணிந்து அழகாக ஜாலியாக வண்டி ஓட்டி செல்கிறார்கள். இதை நீங்கள் கண்கூடாக மயிலாப்பூரில் பார்க்கவில்லையா? எண்ணி பாருங்கள். அதே மாதிரி இவர்கள் சொன்னார்கள் பிள்ளை செல்வம் நாங்கள் எப்படி பெற்று வைத்திருக்கிறோம் என்று. பிள்ளை செல்வம் அன்று பெற்றார்கள். அவர்கள் தவமிருந்து பெற்று வைத்தார்கள். இன்று பிள்ளை செல்வங்களுக்காக எத்தனை கருத்தரிக்கும் மருத்துவமனைகள் இங்கே இருக்கின்றன. என் தலைவி சொன்னது போல எத்தனை மனநிலை மருத்துவமனைகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் பார்க்கும் போது குழந்தைகளும் தன்னுடைய டிரெஸ்ஸால் கஷ்டப்பட்டு வாழ்கிறார்கள். பெற்றவர்களும் பிள்ளைகள் வேண்டும் என்றும் தமம் இருக்கிறார்கள். பெற்றுவிட்டு அவர்களை பேணி காக்க முடியாமலும் கஷ்டப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மட்டும்தான் இன்றைய தமிழர் பண்பாடு நிலைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அடித்து கூறி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். அருமையான உரை கொடுத்தார்கள். ஆவேசமான உரை கொடுத்தார்கள். தங்களுடைய கருத்தை எல்லாம் சொல்லி தமிழையே வளர்க்க முடியல, தமிழையே வளரணும்னு சொல்லணும். அப்புறம் தமிழ் பண்பாடு எப்படி வளரும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் மயிலாப்பூர்ல இருக்குதா, மடிப்பாக்கத்துல இருக்குதா, மந்தவெளியில இருக்குதா, திருவள்ளிக்கணில இருக்குதா, திருவாமூர்ல இருக்குதா அப்படின்னு ஊர் பேரெல்லாம் சொல்லி சொன்னாங்க. ஒரு அருமையான கருத்து சொன்னாங்க. இந்த பட்டிமன்றத்துல அந்த கருத்தை நம்ம முன்வைக்க வேண்டிய கருத்தாக இருக்கு. நிகழ்வின் தொடக்கத்தில் நான் பேசுறது எடுத்துக்கிட்டு சொன்னாங்க. ஜி போப்பு ஒரு தமிழ் மாணவர் ஏதோ சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இங்க இருக்க தமிழ் மாணவர்கள்லாம் ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அப்புறம் எப்படி வந்து தமிழர் பண்பாடு பெருகுச்சு அப்படின்னு சொல்ல வந்தீங்க? அதாவது தொடக்கத்திலே சொல்லிட்டாரு அவரு, போச்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அழகா ஒரு கருத்தை எடுத்து சொன்னாங்க. அப்புறம் புடவை அணிகிறீர்களா என்று கேட்டார்கள். புடவையை பொறுத்தவரை எப்போதுமே புடவை கட்டி கொண்டிருப்பவர்கள் புடவைனுக்கு பெரிய விடயம் கிடையாது. பணி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து தொழில்நுட்ப துறையில வளர்ந்துருக்காங்க. அப்ப அந்த துறையில வந்து அவங்க ஆண்களை போல உடை உடுத்துறாங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு புடவை கட்டுறாங்கன்னா நம்ம அதை பணிக்காக அவங்க அதை போட்டு போறாங்க. பணிக்காக அதை போட்டு போறாங்க. உண்மையில் அவங்க வந்து பொங்கல் அன்னைக்கு புடவை தான் கட்டிப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்க. ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அன்னைக்கு போட மாட்டாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? புடவை கட்டிப்பாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது புடவை கட்டிப்பாங்க. அங்கே போய் ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அணி சார்ந்த சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு விடயத்தை சொன்னாங்க. அறம் வளர்த்த இந்த நாட்டிலே அறம் காக்கப்படுகிறதா, போற்றப்படுகிறதா? போற்றப்படுகிறதா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வு எப்படி நடந்தது? அறம் போற்றப்பட்டிருந்தால்
தமிழுடைய மரபு அறம் என்று சொன்னால் அந்த அறம் போற்றப்பட்டிருந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே என்ன நடந்தது அதை பத்தி பேசுங்க அப்படின்னு ஒரு ஆணித்தரமான கருத்தை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு பதிலடி கொடுக்கவும் தன் அணிவாதங்களை எடுத்து சொல்லவும் புதுச்சேரியிலிருந்து பேச வருகிறார் புதுவை புவனா அவர்கள். புதுச்சேரி மண்ணிலிருந்து அது பாரதிதாசன் பிறந்த மண், பாரதியார் தவழ்ந்த மண். அந்த மண்ணிலிருந்து வருகிறார்கள் புவனா அவர்கள். புதுச்சேரிக்கு போனாலே சில பேருக்கு தள்ளாட்டம் வந்துடும். ஆனா புதுச்சேரியிலே இருக்கிறவங்க தள்ளாடாம அப்படி ஒரு ஸ்டெடியா நின்று பேச போறாங்க. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்த அரங்கத்தை எடுத்து செல்லும் அப்பா அவர்களை தாய்மையுடன் வணங்கி என்னுடைய வாதத்தை வைக்கிறேன். தமிழ் பண்பாடு பெருகி உள்ளது என்று நான் பேச வந்துள்ளேன். அதாவது பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பேசினாங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்கதான். எதுவுமே சாத்தியமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அந்த காலத்துல அரசவையில ராணிகள் எல்லாம் பொட்டு வச்சுக்குவாங்க நெத்தியில. அப்ப ஒரு வாட்டி சீதை வச்சுக்கினாங்களாம், அந்த இடத்துல பொட்டு வச்சுக்கினாங்களாம். அந்த ஆஞ்சநேயர் கேட்டாராம், அம்மா நீங்க பொட்டு இப்படி வச்சுக்கிறீங்களே தினமும் சாமி கும்பிட்டுட்டு, அது என்னம்மா அப்படின்னு கேட்டப்ப, என்னோட கணவர் ரொம்ப நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இப்பதான் எல்லாருமே பொட்டு வைக்காத, ஒரு நாளைக்கு தவறி வந்துட்டா கூட ஏன் பொட்டு வைக்கலன்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு கலாச்சாரம் தாழ்ந்து போகல, அது வளர்ந்துகிட்டுதான் இருக்கு. நான் தவறி ஒரு நாளைக்கு வந்துட்டா கூட சிவகாமி அம்மாவே சொல்லிக்கிறாங்க, அம்மா பொட்டு வச்சு நம்ம உட்காருங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கக்குள்ள நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் புடவை கட்டலன்னு சொன்னாங்க. புடவை எல்லாரும் அணிஞ்சுக்கினே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த லதா கரேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அவருக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு MRI ஸ்கேன் எடுக்கணும், 5000 ரூபாய் கேட்டாங்க. அந்த டைம்ல பார்த்து மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஒண்ணு வந்துதான். ஓட்டப்பந்தயம் வரக்குள்ள அதுல 5000 ரூபாய் பரிசு கொடுக்குறேன்னு சொன்னதும் அந்த அம்மா, விவசாயம் பண்ற அந்த அம்மா புடவையோட தான் ஓடனாங்களாம். அவ்வளவு பெருசு சிரிச்சாங்களாம் புடவையோட இவங்க ஓடுறத பார்த்து. ஆனா அவங்கதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்களாம். ஒரு சிலர் கலாச்சாரத்தை மீறாதவர்கள் இன்றும் இருக்கிறாங்க. எல்லாருமே இப்ப காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உடைகள் கொஞ்சம் மாறலாம், அதுக்காக மறந்துட முடியாது நம்ம கலாச்சாரத்தை என்னைக்குமே. எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கலை எல்லாமே மறுபடியும் புதுப்பிச்சுக்கின்னு தான் இப்ப வருது. ஒரு வில்லுப்பாட்டு எடுத்துக்கங்களா, வைரல் ஆகி வருது ஒரு பொண்ணு, இந்த மாதவின்னு சொல்லிட்டு பயங்கர வைரல். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சத்யான்னு ஒரு பொண்ணு, எவ்வளவு வைரல் ஆகுது இந்த வில்லுப்பாட்டு. அது மாதிரி எந்த நாட்டுப்புற கலைகள் அதிகமா அப்பத்திய கலாச்சாரங்கள் இப்ப நமக்கு வளர்ந்துன்னு தான் வருது. நம்ம எல்லா விழாக்களும் இப்ப கடவுளை வணங்குறோம், ஏதாவது குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்காம இருக்கிறாங்களா? எல்லாரும் செய்யறாங்க. ஒரு விழா வந்தாக்கா அதுக்கு எல்லா சடங்குகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த காலத்து கலாச்சாரத்தை நம்ம மறக்கல. இப்ப அந்த காலத்துல பெண் குழந்தைகள் பெரிய பொண்ணு ஆயிட்டாக்கா அதுக்குதான் அப்ப மஞ்சள் நீர் சுத்தினாங்க. ஏன்னா ஒரு வீட்டுல பொண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் சுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப, அதாவது எல்லாரும் அறிவுபூர்வமா வளர்ந்து இப்ப சடங்கை செய்யாட்டாலும் வீட்டுக்குள்ளேயாவது ஒரு புட்டாவது சுத்தியே ஆகணும்னு அது மனசுக்குள்ள வருது. அந்த இயல்பு அது உடம்புல ஊறி போன ஒரு கலாச்சாரம், அதெல்லாம் மாத்தவே முடியாது. அது எப்பயுமே இருந்துட்டுதான் இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விமானம் 35,000 அடி உயரத்துல பறந்துன்னு இருந்துதான். அப்ப விமானம் 168 பேர் அந்த விமானத்துல போயிருக்கிறாங்க. பறந்து போயினே இருக்குள்ள பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகி அந்த விமானம் கடல் அருகில ஒரு 5000 கிலோமீட்டர் அளவுக்கு இறங்கி இறங்கி வந்துனே இருக்குதான். கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவரு அந்த விமான ஓட்டிக்கு ரொம்ப பயம் அவர் என்ன சொல்லிட்டாரா, எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க, கடல்ல உழப்போகுது அப்படின்னு சொன்னதும் ஒரே மரண ஓலமா அந்த அந்த ஏரோப்ளேன் பயங்கர மரண ஓலம் இருக்குது. அப்புறமே பட்டு ஒரு பையன் சொல்லி லைட் எரியுதுன்னு சொன்னதான் அவர் ஓடி போய் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு மைதானத்துல இறக்கிட்டாங்க. இறக்கிட்ட பிறகு அப்ப ஒரு பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்தாங்களாம். ஐயோ நீங்க 168 பேரும் தப்பிச்சிட்டாங்க, எல்லார்கிட்டயுமே பேட்டி எடுத்தாங்களாம். பலதரப்பட்ட நாட்டு மக்கள் அந்த விமானத்துல வந்தாங்களாம். எப்படி உங்களுக்கு அந்த மனநிலை இருந்தது, ஏன்னா நீங்க ஒரு சாவை நோக்கி போய் திரும்ப உயிரோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள ஒருத்தர் சொன்னாராம், கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன இப்படி சீக்கிரமா கொண்டு வந்து போறியே எனக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம். அப்படிதான் அந்த நேரத்துல நினைச்சேன் அப்படின்னாராம்.
ஒருத்தர் என்ன சொன்னாரா, ஐயோ எனக்கு ஒரு ஆயுச குடுத்துட்டியே கடவுளே, நீ எப்படியாவது காப்பாத்துன்னு சொன்னாராம். ஒருத்தர் என்ன, ஐயோ நான் இவ்வளவு சொத்து சம்பாரிச்சேனே, நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே நானா. ஒருத்தர் என்ன சொன்னாரா, இப்பதான் அழகான பொண்டாட்டி கட்டுறேனே, அதனாட்டி நான் வந்து சாவ போறேனேனா. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்து அவங்கவங்க கதை சொல்லிடுறாங்க அந்தந்த நாட்டுல இருக்கிறவங்களும். ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற மக்கள் 11 பேர் போனதுல அந்த 11 பேரும் சொன்னது, ஐயோ என் பிள்ளைங்களை நான் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த நேரத்துல கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கலாச்சாரம் போயிடுதுன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. அது உடம்புல ஊறன்ட்டு என்னைக்குமே கலாச்சாரம் நம்மள விட்டு போவே போவாது. எத்தனை பெண்கள் இப்ப கல்யாணம் படிச்சிருந்தாலும் எல்லா விதத்திலயும் உயர்ந்திருந்தாலும் தன்னோட கணவனுக்கு கட்டுப்பட்டு அவரை பேச்ச மீறாம எத்தனை பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. கலாச்சாரம் மீறிட்டு போயிடுதுன்னு நம்மளே சொல்லவே கூடாதுமா. நாம வந்து கலாச்சாரத்துல ஊறி போன மனிதர்கள். அதனால வந்து கலாச்சாரம் போயிடுச்சுன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. அது என்ன எத்தனை காலம் ஆனாலும் நம்ம கலாச்சாரம் நம்மள விட்டு போவாது. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை மத்தவங்க பின்பற்றுறாங்க. பாத்தீங்கன்னா நான் இந்த எங்க ஊர் ஆரோவில் ஏரியாவுல வெள்ளைக்காரங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்ப இந்த பொங்கல் டைம்ல பாருங்களேன், நீங்க வந்தீங்கன்னா அங்க இந்த சந்தை வரும். இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் புடவை கட்டிக்கின்னு பொட்டு வச்சுக்கின்னு பூ வச்சுக்கின்னு வருவாங்க பாரு. அப்படி ஒரு அழகு கொடுக்கும். ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை விரும்புறாங்க. அதனால நம்ம கலாச்சாரம் நம்மளோட பண்பாடு என்னைக்குமே அது வந்து அருகி போகாது, பெருகி கொண்டுதான் வரும்னு சொல்லி என்னோட வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையா பேசுனீங்க, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, ரொம்ப எளிய நடையில இயல்பு நடையில பேசுனீங்க. அந்த ஒரு கதை சொன்னீங்க பாருங்க, அந்த 11 பேர் கதை ரொம்ப அற்புதமான கதை. எல்லோரும் தங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த பொழுது நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே தங்களை பற்றி யோசிக்காமல் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி, தங்களுடைய அடுத்த தலைமுறையை பற்றி, ஐயோ அவர்களை விட்டு வந்து விட்டோம் என்று யோசித்தோம் என்று சொன்னார்கள். அந்த விமான விபத்திலிருந்து தப்பித்து வந்த 11 பேரில் இவரும் ஒருவர் நினைக்கிறேன். இங்கே சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். குலதெய்வ வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது, அதை விட்டு விட்டோமா? இன்றைக்கும் இருக்கிறது. கிராமிய கலைகள், வில்லுப்பாட்டு போன்றவற்றுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சிறப்பான வரவேற்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். அருமையாக இருந்தது. ஆமா, கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்து அதான் நல்லா ஓடிச்சு. ஏன்னா மக்களுக்கு அந்த கலையின் மீது ஆர்வம் இருந்தது, அதனால ஓடிச்சு. எனவே பல்கி பெருகிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். தொடர்ந்து அருகுள்ளது என்ற அணியிலே பேசுவதற்கு திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாருங்கள் திருமதி சுகந்தி மணிகண்டன். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பட்டிமன்றத்தின் நடுவரான திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தை சிறப்பாக வாதிடும் இருதரப்பு அணியினருக்கும், இந்த பட்டிமன்றத்தை இணைய வழியில் கண்டு களிக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்றைய சூழலில் தமிழர் பண்பாடு அருகியுள்ளது என்ற அணியின் சார்பாக பேச வந்துள்ளேன். தமிழர் பண்பாடு என்றாலே நம் நினைவுக்கு வருவது இயற்கையோடு இணைந்து வாழும் தமிழ் மக்கள் கொண்டாடும் பொங்கல் திருநாள். 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடி வந்தார்கள். தை திங்களை வரவேற்கும் விதமாக மார்கழி மாதம் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கு ஏற்ப வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை சுத்தம் செய்து தேவையானவற்றை பயன்படுத்தி வந்தார்கள். பொங்கல் திருநாளுக்கு அவரவர் தங்கள் கிராமங்களுக்கு சென்று தாத்தா பாட்டி உடன் வீட்டில் கற்களை பயன்படுத்தி அடுப்பாக வைத்து புதிய மண்பானைகளை பயன்படுத்தி இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, கரும்பு போன்றவற்றை பயன்படுத்தி பாரம்பரிய முறையில் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி வந்தார்கள். ஆனால் இன்று நாம் போகி பண்டிகை அன்று ஒரு நாள் மட்டுமே வீட்டை சுத்தம் செய்து எரிவாயு அடுப்பில் வெண்கல பானையில் பொங்கலை வைத்தோ அல்லது குக்கரில் பொங்கலை வைத்தோ பண்டிகைகளை கொண்டாடிவிட்டு தொலைக்காட்சிகளில் பல்சுவை நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறோம்.
இதிலிருந்தே தெரிகிறதா நடுவரையா தமிழர் பண்பாடு அருகிதான் உள்ளது என்று. அடுத்ததாக தமிழரின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் மாட்டுப் பொங்கல் அன்றோ கன்னி பொங்கல் அன்றோ நடைபெற்று வந்தது. இப்பொழுது பல இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துவது இல்லை. சில இடங்களில் மட்டும்தான் கட்டுப்பாடுகளுடன் நடந்து வருகிறது. அதேபோல் முன்பெல்லாம் கிராமங்கள் என்றாலே மாடுகள் அதிகமாக வைத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது கிராமங்கள் எல்லாம் நகரத்தை போல் மாடுகள் இல்லாமல் காட்சியளிக்கின்றன. மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவதும் குறைந்து கொண்டேதான் வருகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளு என்று கணியன் பூங்குன்றனார் அருமையாக பாடியுள்ளார். வீடுகளில் புளியோதரை, தயிர் சாதம் போன்றவற்றை கட்டுசோறாக எடுத்துக்கொண்டு பூம்புகார், கடலூர், சென்னை கடற்கரை போன்ற அவரவர்களுக்கு அருகில் இருக்கும் கடற்கரைக்கு சென்று மகிழ்வாக. இப்பொழுது நம் வீட்டில் உறவினர் வீடுகளுக்கும் செல்வதில்லை. மாணவர்களை சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வதும் இல்லை. ஆளுக்கு ஒரு கைபேசியை பயன்படுத்துவதிலும் தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டும் நேரத்தை கழிக்கிறார்கள். இதிலிருந்து தெரிகிறது இன்றைய சூழ்நிலையில் தமிழர் பண்பாடு அருகிதான் உள்ளது. தமிழர்களின் பண்பாடுகளில் மிக முக்கியமானது வணக்கம், நன்றி, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது. இன்று நம் வீட்டினருக்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்பதும் இல்லை. அவர்கள் ஏதேனும் ஒரு பொருட்கள் கொடுத்தால் அவர்களுக்கு நன்றி சொல்வதும் இல்லை. நாம் ஏதேனும் தவறுகள் செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பதும் இல்லை. நாம் செய்த தவறை மறைப்பதற்கு தான் முயற்சி செய்கிறோம். இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது தமிழர் பண்பாடு குறைந்து கொண்டேதான் வருகிறது என்று. தமிழர்களின் பண்பாடுகளை உணர்த்தும் கட்டிடக்கலையும் இப்பொழுது நலிவடைந்துதான் வருகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை போலும் ராஜராஜ சோழன் போன்ற பல மன்னர்கள் கட்டிய கோயில்கள் இன்றும் சிறப்பாக காட்சியளிக்கின்றன. ஆனால் இன்று பல இடங்களில் கட்டிய பாலங்கள், வீடுகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து வருகின்றன. இதிலிருந்து தெரிகிறது தமிழர் பண்பாடு அருகிதான் உள்ளது என்று. திருவள்ளுவர் ஒழுக்கத்தை போற்றும் விதமாக ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறினார். தமிழர்களின் முக்கிய பண்பாடுகளில் ஒன்று ஒழுக்கம். ஆனால் இப்பொழுது பல இடங்களில் ஒழுக்கத்தை பின்பற்றாமல் கொலை, கற்பழிப்பு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது தமிழ் பண்பாடு குறைந்து கொண்டேதான் வருகிறது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழினம், வளர்க தமிழ் மக்கள், உயர்க தமிழர் பண்பாடு. நன்றி. திருமதி சுகந்தி மணிகண்டன் அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து வந்திருந்தார்கள். தனது கருத்துக்களை நெறிபட வழங்கினார்கள். நிறைய கேள்விகள் வைத்திருக்கிறார்கள். பெருகுச்சின்னு சொல்றீங்களா? ஒரு பொங்கல் பண்டிகைக்கு வெளியில போறீங்களா? செல்லுகிறீர்களா? எங்கேனும் வெளியே செல்லுகிறீர்களா? உறவினர்களை பார்க்க செல்லுகிறீர்களா? வெறும் செல்லுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறீர்களே என்று தன்னுடைய கருத்துரை கொடுத்து தன் அணிக்கு தன் பாதங்களை வைத்து சென்றிருக்கிறார். அடுத்ததாக பெருகியுள்ளது என்கிற அணியிலே பேசுவதற்காக தென்காசியைச் சேர்ந்த திருமதி தமிழ் மகள் சாத்தா அவர்கள் வருகை புரிகிறார்கள். ஒரு பள்ளி ஆசிரியர், சென்னையிலே பிறந்து தென்காசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அறிவியல் துறையிலே சிறந்த கணினி துறையிலே சிறந்த ஒரு கல்வி பெற்றவர். பிறகு பிகாம், எம்காம் எல்லாம் படித்து இப்போது இந்தியும் படித்து இந்திய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு இந்திய ஆசிரியர் என்ன சொல்ல போறாங்க? தமிழர் பண்பாடு பெருகி இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஆனா அவங்க தமிழ் தான், அவங்க தமிழர் தான், அவங்க இந்திக்காரங்க கிடையாது, தமிழர் தான். பெருகியுள்ளதுன்னு பேச வர்றாங்க. வாருங்கள் திருமதி தமிழ் மகள் சாந்தா அவர்களே. திருமதி சோ சாந்தா, வாங்க. முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தமிழ் மகள் சாந்தா என்ற பட்டத்தை கொடுத்த
திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குனர் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய சூழலில் தமிழர் பண்பாடு பெருகியுள்ளது இது என்பது எனது ஆணித்தரமான கருத்தையா. ஏன்னா வந்தாரையும் வாழ வைக்கும் தமிழ்நாடு. இங்க ஒண்ணு சொல்றாங்க, பிள்ளைகள் வணக்கம் சொல்வதில்லை, அப்புறம் வேட்டி தினம் கொண்டாடப்படுவதில்லை அப்படின்றாங்க. நான் ஒரு ஆசிரியராக இருந்து கூறுகிறேன், உழவர் திருநாளுக்கு முன்பு அந்த நாட்களில் எங்கள் பள்ளியில் அனைத்து மாணவர்களையும் வேட்டி கட்டி கொண்டு வர சொல்லி நாங்கள் விழா எடுப்போம். அன்று எங்கள் பள்ளியில் சமத்துவ பொங்கலும் கொண்டாடுவோம். அப்பிறகு என்னவென்றால் இந்த காணும் பொங்கல்னு ஒண்ணு இருக்கியா, நான் சென்னையில இருந்ததுனால சொல்றேன், வெளியில எங்கேயும் பிள்ளைகளை கூட்டு போறது இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. காணும் பொங்கல்ன்றது என்னன்னா ஒருத்தங்க கண்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லா உறவுகளும் அந்த கடற்கரைக்கு வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய பெற்றோர்கள் அங்க கூட்டிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நிகழ்வு எப்ப வரும் அப்படின்னு. அப்ப என்னுடைய அத்தை, மாமா, சித்தி எல்லாரும், நீங்க சொல்றீங்க இருக்கிறதுக்கு இடம் சின்னதா இருக்கு, எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் இல்ல, பரந்த மனப்பான்மை. அந்த கடற்கரையில் இல்லாத இடமா அனைத்து உறவுகளுடனும் சேர்ந்து நாங்க அலாவலவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பங்குனி உத்திர திருவிழான்னு ஒண்ணு சொல்லுவோம். பங்குனி உத்திர திருவிழா. இந்த பங்குனி உத்திர திருவிழான்னு பாத்தீங்கன்னா அந்த திருவிழால எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட, எந்தெந்த தேசத்துல இருக்கவங்க எல்லாருமே பங்குனி உத்திர திருவிழா அன்னைக்கு கூடிடுவாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு. இப்ப நீங்க சொல்றீங்க பண்பாடு குறைஞ்சிருச்சு, அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு எல்லாரும் அந்த இடத்துல கூடும்போது அவங்களுடைய உறவுகள் அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. ஏன் நீங்க ரொம்ப ஒண்ணும் போக வேணாம். ஏன்னா நம் தமிழர் பண்பாட்டை கலாச்சாரத்தை வளர்க்க நம்ம சங்கத்தமிழ் தொலைக்காட்சி சிறந்த உதாரணம் தானுங்க. இது போன்று பல ஊடகங்கள் தங்கள் பணியை செவனே செய்கிறது. நீங்க எப்படிங்க சொல்லுங்க அருகி உள்ளது என்று? பெருகி உள்ளது என்பதுதான் உண்மை. உலகெங்கிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டை மறக்கலைங்க. இன்று வரை ஒரு எல்லா திருவிழாக்களும் நம்மை விட அவர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் குழந்தைகளுக்கு நாங்க ஒரு நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் சொல்லிக் கொடுக்கறதுல நாங்க மிகவும் பெருமைப்படுறோம் அப்படின்னு தான் நாங்க சொல்லணும். ஏன்னா குழந்தைகளுக்கு நான் எப்பவுமே நான் சொல்றது நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்க ஆசிரியர்களா இருக்கிறதுனால நீங்க அடிக்கடி சொல்லும்போது ஒரு மன்னிப்பு கேட்பது என்பது இல்லை அப்படின்றீங்க. அதெல்லாம் இல்லை. அந்த பிள்ளைகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் இருக்கும் போதே எல்லாரும் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எல்லாரும் வணக்கம், முடிந்து போகும்போது நன்றி, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகளை சொல்றது. நாங்க ஆசிரியர்களா இருக்கிறதுனால என்னுடைய வகுப்பறையில் கட்டாயம் 2 நிமிடமோ அல்லது 3 நிமிடமோ நான் இந்த இதுல சொல்லுவாங்க மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கட்டாயம் என்னுடைய தமிழ் மரபு நம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு எப்படி அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதுல நான் அந்த பணியை கட்டாயம் செய்வேன். பாடத்தை படிக்கிறதுன்றது அடுத்த விஷயம். நம்மளால எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பொழுது எங்கும் சில இடங்கள்ல சில வேண்டாத நிகழ்வுகள் நடக்கின்றன. அதுக்காக தற்காப்பு கலைகளை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்றோம். நிறைய படிக்க சொல்றாங்க. முன்ன பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள நிறைய அடங்கி கிடந்தாங்க. இப்ப அப்படி இல்லைங்க. நிறைய தற்காப்பு கலைகள்லாம் படிச்சு அவங்க தங்களை முன்னேற்றிக் கொள்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்யறத பத்தி சொன்னாங்க. வீட்டை சுத்தம் செய்யறது கட்டாயம் பொங்கல் அன்று மட்டும், பொங்கல் முன்தினம் மட்டும் நாங்கள் வீட்டை சுத்தம் செய்வதே இல்லை. வாரம் ஒரு நாள் எடுத்து வீட்டை சுத்தம் செய்வோம். அதனால வீட்டை சுத்தம் செய்யறது இந்த திருவிழா மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நாமக்கல் கவிஞர் கூட சொல்லியிருக்காரு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு இருக்காரு. வேற எந்த மொழிக்கும் இனத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு இந்த தமிழ் மொழிக்கு உண்டு. இலக்கியங்கள் தொடங்கி இன்றைய இணையம் வரைக்கும் தமிழரின் பண்பாடு எல்லா அறிஞர்களும் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரும் அருகியுள்ளது என்று கூறவில்லை. அருகியுள்ளதை இன்னும் ஒரு படி மேல் எடுத்து சென்று மிக சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். நாகரிகம் என்ற பெயரில் தலைமுறை கடந்து விட்டாலும் தமிழரின் பண்பாட்டு எச்சங்கள் வாழ்வியலின் ஒவ்வொரு தளத்திலும் பின்தொடர்ந்து வருகிறது என்று கூறி
வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்தது நமது பண்பாடுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. ஆமா, அருமையான ஒரு கருத்தை சொல்லி முடித்திருக்கிறார்கள். பண்பாடு என்பது, மரபு என்பது இப்படி வாழ வேண்டும் என்பது, பண்பாடு என்பது எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது. அது நம்ம பண்பாடு. அது பெருகிதான் இருக்குது, அருகி இல்லை, சிறப்பா இருக்குது அப்படின்னு தன்னுடைய வாத திறமையை முன்வைத்திருக்கிறார்கள் தமிழ் மகள் சாந்தா அவர்கள். நான் தான் அந்த பேரை கொடுத்தேன்னு சொன்னேன். நான் கொடுத்தேம்மா, நீங்க தான் கொடுத்தீங்க. எப்படி கேக்குறீங்களா? நீங்க இந்திய ஆசிரியரு, ஆனா தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். எனவே நீங்க இந்தி மகள் கிடையாது, தமிழ் மகள் என்று சொல்வதற்காக தமிழ் மகள் சாத்தா சொல்றேன். சிறப்பாக உரை கொடுத்திருக்கிறீர்கள். அம்மையார் சாந்தாவை தொடர்ந்து அருகிலுள்ளது என்ற அணியில் நிறைவு பேச்சாளராக பேசுவதற்கு வருகை பெறுகிறார் கவிஞர் இரா பிரபுலிங்கம் அவர்கள். சைவ சித்தாந்த நெறியிலும் ஆன்மீக துறையிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர். ஒரு வங்கியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றாலும் என்னிலும் மூத்தவர், மிகுந்த அனுபவம் கொண்டவர், அறிவும் அனுபவமும் கொண்டவர், ஆன்மீக பற்று கொண்டவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் கவிஞர் இரா பிரபுலிங்கம் அவர்கள். வெண்பா எழுதுவார் பாருங்க, அவ்வளவு அருமையா வெண்பா எழுதுவார். வெண்பால அருமையா எழுதுவார், சிறந்த மனிதர். இந்த அருகிலுள்ளது என்ற அணிக்கின் சார்பில் பேச வந்திருக்கார். உண்மையிலே இந்த அணிக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய வாதங்களை முன்வைக்க வருகை பெறுகிறார். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா அவர்கள் கடைசி நேரத்தில் என்னை சேர்ப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் தலைப்புக்கு ஏற்ப நான் கொஞ்சம் பேச முயற்சிக்கிறேன். கடைசி நேரம் இல்லை ஐயா, நிறைவு நேரம். நிறைவு நேரத்தில் சேர்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை, சேர்த்து விட்டீர்கள். ஆனா இவ்வளவு நேரம் உங்க மனைவியோட துணைவியாரோட உட்கார்ந்து இருந்தாரு, இப்பதான் அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டாரு, இப்படிலாம் அறிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இப்ப பெருகிடுச்சு, அதை பெருக கேட்டுக்கொண்டு அறிக்கை விட்டது என்று பேச வருக. வாருங்கள் ஐயா. நிறைவு சொற்பொழிவாளராக நிறைவு. தமிழர் பண்பாடு பெருகி உள்ளதா அருகி உள்ளதா என்ற வாதத்தில் அருகி உள்ளது என்று பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அந்த காலத்தில் சொல்வார்கள், தலைவிரி கோலமாக எங்கும் செல்லக்கூடாது, முடியை முடிந்து அழகாக செல்ல வேண்டும் என்பார்கள். இப்போது நான் வீதியிலே பார்க்கிறேன், பாப் அப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அப்படி ஓப்பனா பண்ணிட்டு சடை போட்டுட்டு போற மாதிரி லேடிஸ் நான் பார்க்கவே முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலையை முடிஞ்சிட்டு பின்னல் போட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்ற மாதிரி ஆகுது. இது ஒண்ணு. இந்த கலாச்சாரம் கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒண்ணு. அடுத்தது, அந்த நாள்ல இப்ப நம்ம தமிழ் கவிதையெல்லாம் படிக்கிறோம், தமிழ் கலாச்சாரம் எல்லாம் பார்க்கிறோம். மேலாடை போடாம எந்த பெண் வர்றதில்லை. இப்போ அந்த பழக்கமே போயிடுச்சு. இதை பத்தி அதிகமா பேச வேணாம். ஏன்னா என் மகளுக்கு சமமான நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க. பேச வேணாம், புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்ப தமிழ் பண்பாடு பெரிய இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எப்படிதான் திருப்பி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க பசங்களுக்கே நான் தான் சொல்லுவேன், இது மாதிரிலாம் வரக்கூடாது, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்புறம் விருந்தோம்பல் சொன்னாங்க, எங்க அணியினுடைய தலைவர் சொன்னாங்க விருந்தோம்பல். அது ரொம்ப குறைஞ்சுதான் இருக்கு இப்பெல்லாம் போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்ல வரும்போதே கொஞ்சம் போன் பண்ணிட்டு தான் வாங்கலேன், சொல்லிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்றதுதான் இப்ப கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதே போல ஒருத்தர் வீட்டுக்கு போனா நீங்க இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டு நான் போன் பண்ணிட்டு தான் வரலான்னு இருக்கேன் அப்படி சொல்றதும் கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதே போல வந்தாங்கன்னாக்கா அவங்க அந்த விருந்தோம்பல் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணி சரி எப்ப போறீங்க சீக்கிரம் போறீங்களான்ற மாதிரிதான் நடந்துக்கிறாங்க. அதுவும் சிரமமா தான் இருக்கு. இதெல்லாம் தமிழ் பண்பாடு
அருகே உள்ளதுங்கிறதுக்கு கண்கூடா நம்ம காட்சி பார்க்கறது. ஆடை ஆடை உடுத்துறது ஆணும் சரி பெண்ணும் சரி அதுவும் மாறிப்போச்சு. அதுவும் வந்து அந்த நம்ம கலாச்சாரப்படி இல்லை. வேட்டி கட்டுறதோ புடவை கட்டிக்கிறதோ அந்த மாதிரி முறையில ஒழுங்கா பண்றது இல்லை. அது கிடையாது. ஆச்சா, இந்த 11 பேர் வேண்டுனாங்கன்னு சொன்னாங்கல்ல ஃபிளைட்ல, அது எப்படின்னு சொன்னா தன்னோட குழந்தைங்களை வந்து நல்லபடியா பாத்துக்கணும், நல்லா இருக்கணுமே, அவங்க விட்டுட்டு போறமேங்கிறது ஒரு தாய்மை உள்ளம். அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர அது வந்து தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய கலாச்சாரம் அப்படி பாத்துக்கணும்னு எடுத்துக்க முடியாது. ஆச்சா, இது எல்லாத்தோட ரொம்ப அதிகமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது அருகே உள்ளதுன்னு சொல்றதுக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி சொந்த பந்தம் அத்தை மாமா எல்லாரையும் மதிச்சு பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கணும். பெரியவங்களோட வந்து சேர்ந்து வாழணும். அவங்க சொல்றதெல்லாம் நல்லபடியா கத்துக்கணும். அவங்களுடைய பட்டறிவை கேட்டு மதிக்கணும்ன்றது இந்த காலத்துல ரொம்ப 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 குறைஞ்சு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா கிழக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னாக்கா பெருசு தள்ளு தள்ளு அது மாதிரி ஆயிடுச்சு. தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மாவுக்கு உள்ள மரியாதை எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்துல நானு எங்க அப்பா பேசும்போது நாங்கெல்லாம் நிற்போம். அந்த மரியாதையெல்லாம் போயிடுது. இளைய தலைமுறை வந்து பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சரியா தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர் பண்பாடு வந்து நல்லபடியா கொண்டு வரணும்னு அப்படின்னு நினைச்சோம்னாக்கா இந்த சாதாரணமான இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கடைபிடிக்கணுங்கிற எண்ணம் நம்ம பெற்றோர்கள் மனசுலயும் இருக்கணும், பெரியவங்க மனசுலயும் இருக்கணும். நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு அதை எடுத்துன்னு போய் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் வந்து தமிழர் பண்பாடு பெருகும். இல்லைன்னா இப்ப இருக்கிற அருகிய நிலை இன்னும் அழுகிய நிலையா அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். அருகியுள்ளது என்பதை விட அழுகியுள்ளது என்ற நிலைக்கு சென்று விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் கவிஞர் பிரபுலிங்கம் அவர்கள். அதாவது மேலாடை அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. இங்கே என்னுடைய மகள்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னிலை நான் பேச விரும்பவில்லை. மேலாடை என்பதை பெரும்பாலும் அணிவதே இல்லை என்று சொல்லி இல்லை அணிகிறாங்க ஐயா. இப்போ மேலாடைய முக ஆடையா மாத்திட்டாங்க. மானத்தை மறைத்தல் போய் தான் யாருன்னு தெரியக்கூடாது மூட்டை கட்டிட்டு போறாங்க. அது மாதிரி ஆயிப்போச்சு. அது வந்து தவறான ஒரு போக்கு என்று அவர் சுட்டி காட்டினார். பின்னல் போடுங்கம்மா, பின்னலை போடுங்கம்மா. அழகான ஒரு பாடல் உண்டு. அம்மா கூட சொன்னாங்க, பொட்டு வைக்கிறதை பற்றி சொன்னாங்க. ஒரு பாடலை கவிஞர் கண்ணாசர், பொட்டு வைத்த முகமோ அடுத்த அடி கட்டி வைத்த குழலோ. அதாவது ஒரு பெண்ணுன்னா பொட்டு வச்சிருக்கணும், தலை வந்து முடிய கோதி சீவி இருக்கணும், அப்படியே விரிச்சு இருக்கக்கூடாது, பொட்டு அழிந்து இருக்கக்கூடாது. அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது அமங்கலம். ஏன்னா கண்ணகி வர்ற போது தலை விரித்த கூந்தல் விரித்தவளாக வருகிறாள். அப்படிதான் அந்த காட்சியை காட்டுறார். ஏன்னா அது அமங்கலமான செயல், அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பண்பாடு என்பது மங்களகரமான பண்பாடு, அமங்கலத்தை நோக்கி செல்லுவதல்ல. ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார்கள் கூட அவளை தனியே விடாமல் சுற்றி சூழ அமர்ந்து அழுகிற தன்மை ஒன்று, உனக்கு நாங்கள் துணை இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பண்பு உண்டு. வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை நாம் நம்முடைய பண்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டீங்களே, இதெல்லாம் தொலைஞ்சு போச்சே, இதெல்லாம் போயிடுச்சே, அருகிச்சுன்னு பார்த்து அழுக நிலைமைக்கு போயிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். வயது மூத்தவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறார். அனுபவங்களை கேட்டுக்கொள்வதில்லை, நீங்களே அறிவாளி என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். நெருப்பு சுடும் என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். நானே தொட்டு பார்த்து சுட்டுக் கொள்ளுவேன் என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்?
என்கிற ஒரு மனக்குறையை, மனவேதனையை, பொதுவாக வயதானவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பொதுவான அந்த தன்மை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தன்மையை அவர் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக நிறைவு பேச்சாளராக, அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறார் திருமதி இரா பானுமதி அவர்கள். அம்மையார் அவர்கள் சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர், சிறந்ததொரு கவிஞர், அற்புதமான கவிதைகளை படைக்கக்கூடியவர், பட்டிமன்றங்கள் பலவற்றை கண்டவர். இந்த பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளராக வந்து கருத்துக்களை கூற அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி இரா பானுமதி அவர்கள். வணக்கம் ஐயா. தமிழராய் பிறந்தோம், இன்று தமிழால் இணைந்தோம். இந்த பொன்மாலை பொழுதினிலே தமிழர் பண்பாட்டை பற்றி நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள இந்த பட்டிமன்றத்திலே கூடியிருக்கிறோம். பட்டிமன்றத்தில் இரண்டாக இருந்தால் கூட, அருகிவிட்டதா பெருகிவிட்டதா என்றாலும் கூட, நம்முடைய அடிப்படை சங்கதி என்னவென்றால், நம்முடைய தமிழர் பண்பாடு காக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை, எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அதுதான், எப்படியாவது நமது தமிழர் பண்பாட்டை நாம் கட்டி காக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஒரு நாகரிக மேம்பாடு சொல்லப்படும் நாகரிக மாற்றம், ஒரு கலாச்சார மாற்றம் எல்லாம் வெகு வேகமாக இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் சரி, இல்ல ஒரு வெளிநாட்டு எத்தனையோ காரணங்களால், ஏதேதோ காரணங்களால் மனிதர்கள் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்வார்கள். மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்றைக்கு மாதிரி இன்னைக்கு நம்ம குடிசையில வசிக்கல, கிராமத்துல வசிக்கல, கூரை வீட்டுல வசிக்கல. இன்னைக்கு எவ்வளவோ மாறுதல்கள் வந்திருக்கு. வசிப்பிடத்துல மாறுதல் வந்திருக்கு, உணவு முறைகள்ல மாற்றம் வந்திருக்கு, பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் வந்திருக்கு, அறிவுத்திறன்ல மாற்றம் வந்திருக்கு. அன்னைக்கு திருக்குறள் எழுதணும், இன்னைக்கு யாராலையும் திருக்குறள் மாதிரி எழுத முடியாது. ஆனா எல்லாரும் அறிவு குறைந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியுமா? திருக்குறள் மாதிரி உனக்கு எழுத தெரியலே, அப்ப நீ தமிழன் இல்லையா நீ அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கவிஞர்கள் படைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இலக்கியங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால தமிழ் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்மளால நம்மளுடைய துறைகளிலே, நம்முடைய தளங்களிலே எந்த அளவுக்கு பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எத்தனை புலனங்கள் இன்றைக்கு நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு சாட்சி இருக்கு. அது மாதிரி எத்தனை இலக்கிய தலங்கள் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 90 விழுக்காடு பெண்கள் தான் இருக்கிறாங்க. அந்த காலத்துல பெண் புலவர்கள் கம்மி. ஔவையார் மாதிரி ஏதோ காக்கை பணியர் சொல்ல ஒரு பேர் எண்ணி சொல்லிடலாம் பெண் புலவர். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தையே எடுத்துக்கோங்க, 8 பேர்ல 7 பேர் பெண்கள். அப்ப பெண்கள் அதிக அளவுல வர்றாங்க, கவிதை படிக்கிறாங்க, பட்டிமன்றத்துல இருக்கிறாங்க, ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. எல்லா விதத்திலும் அவர்கள் தான். ஒரு பெண்ணால முடியாது உண்டா? பெண்கள் தான் இந்த சமூகத்தை கட்டமைப்பவர்கள். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்களே, நாங்க தான் இப்ப சொல்லிக் கொடுக்குறோம் எங்க குழந்தைங்களுக்குன்னு. அப்படி ஆசிரியர்கள், அதனாலேதான் அந்த தொடக்க பள்ளி ஆசிரியர்களை பெண்களாக நியமிக்க வேண்டும் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அதனால ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வளரும் பருவத்திலேயே அது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், நமது பண்பாட்டினை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த மாதிரி கொண்டு வர்றார்கள். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக பெண்களைத்தான் நியமித்தார்கள். அப்படி பெண்கள் எல்லா துறையிலும் வருகிறார்கள். அவர்களால் தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்படுகிறது. அவர்கள் எல்லா தடைகளையும் மீறி அவர்கள் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவார்கள், அருக விடமாட்டார்கள், பெருக்குவார்கள் என்பது இங்கே ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புகிற கருத்து. இன்னொன்று, அன்றைக்கு இருந்த ஒரு மக்கள் தொகை பெருக்கம், எல்லாரும் கிராமத்துல அவங்கவுங்க வீட்டுல இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 100 மடங்கு பெருகி இருக்குது இந்த மக்கள் தொகை பெருக்கத்துல. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை சாத்தியமா இன்றைக்கு? நிச்சயமாக முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நேர நெருக்கடி இருக்கு. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போறாங்க, பெண்கள் முதற்கொண்டு வேலைக்கு போறாங்க. அப்ப நேர நெருக்கடி இருக்கு, இட நெருக்கடி இருக்கு. 10 மணி ஆபீஸ்க்கு வீட்டுல இருந்து 7 மணி கிளம்பினாதான் 10 மணி ஆபீஸ்க்கு போய் சேரும் போல வாகன நெருக்கடி இருக்கு. இத்தனை நெருக்கடிக்கு இடையிலும் இந்த தமிழர்கள் தங்களால் முடிந்த அளவு தங்கள் பண்பாட்டை கட்டி காக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை நெருக்கடிகள் இருக்கிறது, பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, எல்லாருக்கும் நெருக்கடி இருக்குது.
ஏனென்றால் இன்றைய சமூக அமைப்பு அப்படி, வாழ்க்கை முறை அப்படி. எல்லோரும் வேலைக்கு போகிறார்கள், சம்பாதிக்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் எல்லாம் கண்டமிட்டு கண்டம் போகிறார்கள். அங்க போகிற இடத்தில் கூட அவர்கள் தங்களுடைய தமிழர் பண்பாட்டை, கலாச்சாரத்தை மறக்காமல் காப்பாற்றி வருகிறார்கள் என்பதை நான் இங்க ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அங்கங்கே அவங்க சங்கம் வச்சுக்கிட்டு, அங்கங்க கோயில் வந்து உலகத்துல பெருமாள் கோயில், முருகன் கோயில் இல்லாத இடம் இருக்குதா? எங்கெங்க தமிழர்கள் வேலைக்கு போகிறார்களோ அங்கேயெல்லாம் தங்களுக்கென்று கோயிலை அமைத்துக் கொள்கிறார்கள், தமிழ் சங்கங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். அங்கே அப்படி செய்து கொண்டு அந்த வழியிலே அவர்கள் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெருக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஒரு அவசரமான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில், மக்கள் தொகை பெருகிவிட்ட இந்த சூழ்நிலையில், அப்படியும் கூட அத்தனை நெருக்கடிகளுக்கும் அத்தனை இடர்பாடுகளுக்கும் மத்தியிலும் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு காப்பாற்றப்படுகிறது, காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. காப்பாற்றப்படுவது மட்டுமல்ல, வளர்த்து கொண்டிருக்கப்படுகிறது என்பதையும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அன்னைக்கு ஏட்டு சுவடி ஓலை, பனை ஓலையில எழுதிட்டு இருந்தாங்க. ஐயா கூட குறிப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒருத்தங்க சொல்ல எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு. அப்படியே சொல்ல பேசினா டைப் அடிக்குது. அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு, தொழில்நுட்பம் எல்லாம் மாறிடுச்சு. அதனால அந்த அளவுக்கு நம்ம உலகத்துல இருக்கிற நம்ம சங்ககாலத்து தமிழ் இலக்கியம் முதற்கொண்டு, இலக்கணம் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன சிப்புல வச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் எதிர்காலத்துக்காக வச்சிடலாம். எல்லா சங்க விஷயங்களையும், எல்லா இலக்கியங்களையும் இன்னைக்கு ஒரு பெட்டி, சின்ன ஒரு இதுக்குள்ள கையடக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து அது எல்லாருக்கும், அது இளையம் வாயிலாகவும் சரி, எல்லாருக்கும் அது போய் சேர்க்கிற வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். தமிழ் இலக்கியங்களாகட்டும், தமிழ் கவிதைகளாகட்டும், இன்னைக்கு வர வெளியிடுற நூல் முதற்கொண்டு அமேசான்ல கொண்டு வந்துருது. அது எல்லாரும் படிக்கலாம். படிக்காதது நமது தவறுதான் தவிர, எல்லாம் அதுக்குள்ள எப்படி வளர்க்கணும் நம்ம தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் இலக்கியங்களை, தமிழ் மொழியை எப்படி வளர்க்கலாம், எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்று அத்துணை துறைகளிலும். அப்படித்தான் பாரதியார் சொன்னா, உலகத்து மொழி இருக்கிறதெல்லாம் வந்து இங்க கொண்டு வா. அதே மாதிரி உன்னுடைய மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி பயனில்லை, திறமையான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அப்ப இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ் இளைஞர்கள் எல்லாம் எங்கெங்க போய் வெற்றி கொடி நாட்டுறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு குகேஷ் ஒரு சதுரங்க போட்டியில வென்று நம்மளுடைய பெருமையை நிலைநாட்டி இருக்கிறார். அந்த மாதிரி விளையாட்டுத்துறையாகட்டும், இலக்கியத்துறையாகட்டும், என்ன மருத்துவத் துறையாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு இந்த துறை, எல்லா துறைகளிலுமே தமிழர்கள் தங்களுடைய வெற்றி கொடியை நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை வீடுகளிலும் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த பண்டிகை யாராவது விடுறோமா? எந்த பண்டிகையா இருக்கட்டும், அந்த காலத்து பண்டிகை விடுறதே இல்லை. எல்லாத்தையும் அவரவர்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்த அளவில் கொண்டாடி கொண்டுதான். இன்னைக்கு சுற்றுலாத்துறை வளர்ந்திருக்குன்னா எல்லாரும் அந்த பண்டிகையில முன்னிட்டோ இல்ல விடுமுறை தினத்தை முன்னிட்டோ வெளியில போயிருந்தனாலதான் இன்னைக்கு சுற்றுலாத்துறை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. அறநிலைத்துறை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா என்ன காரணம்? கோயில்களுக்கு மக்கள் செல்கிறார்கள், தெய்வத்தை வழிபாடு செய்கிறார்கள், தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன காரணத்துக்கு வேணா இருக்கட்டும், வேண்டுதல்களா இருக்கட்டும், சுற்றுலாத்துறை, அறநிலையத்துறை எல்லாமே வளர்ச்சி கொண்டிருக்கிறது. மக்கள் அங்கே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றுக்கு ஆங்கில வருட பிறப்பு தான் பேப்பர்ல போட்டிருக்காங்க பாருங்க. கோயில்கள் அத்தனையிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது, புத்தாண்டு பரவசம் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு படம் போடுறாங்க. அப்போ மக்கள் ஒரு பண்டிகை, ஒரு கேளிக்கைகள், விருந்து எது வந்தாலும் கோயிலுக்கு போறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சுற்றுலா தலங்களுக்கு, கடற்கரைகளுக்கு குவிந்து எல்லாம் ஒன்றாக சென்று நண்பர்களோட இருக்கட்டும், எல்லாரோடையும் சேர்ந்து அதை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள், செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வந்து அதற்கு ஒரு சான்று நடக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. இது எந்த காலத்திலும் ஏதோ ஒரு இப்ப மணிப்பூர்ல எடுத்துக்கோங்க, எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்துகிறார். ஏதாவது ஒரு எழுச்சி வரணும்னா உடனே இந்த பெண்களை பலிகடாக்குவது என்பது அது அந்த மகாபாரத காலத்திலிருந்து அது நடைமுறை நடந்து கொண்டுதான் இருக்கிறது, பெண்களை ஆக அப்படி இருக்கிற காலத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் தமிழர்கள் பண்பாடு காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி இரா பானுமதி அவர்கள் தங்களுடைய அணியின் வாதங்களை எல்லாம் அழகாக முன்வைத்திருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 2 அணிகளும் 4 பேர் வீதம் பேசி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து தமிழர் பண்பாடு அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்று கூறியிருக்கிறார்.
நாம வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. சங்க காலத்துல வாழ்ந்தது போல மனிதன் வாழல. அன்னைக்கு நடந்து போனா, மாட்டு வண்டியில போனா, இன்னைக்கு விமானத்துல போறான். போறது கூட இல்ல, இங்க இருந்தே அப்படியே பேசிக்கிறான். பொண்ணு மாப்பிள்ளையே ஜூம்லயும் வாட்ஸ்அப்லயும் பார்த்து திருமணம் பண்றாங்க. முன்னாடிலாம் அப்படி இல்லை. பொண்ணு படமே காட்ட மாட்டாங்க, இவன் தான் பொண்ணு, இதான் பொண்ணு. ஏன்னா அவங்க ஒரு கிராமத்துக்குள்ள இருப்பாங்க, அவங்க ஏற்கனவே பார்த்திருப்பார்கள். அது கலவியல் அடிப்படையில் இருக்கலாம், கற்பியல் அடிப்படையில் இருக்கலாம், திருமணங்கள் முடிந்தது. நான் இன்றைக்கு அப்படி இல்லை, காலம் மாறி போச்சு. எனவே மெல்ல 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 இந்த பண்பாடுகள் குறைந்து கொண்டே வருகின்றன என்று தங்களுடைய அணியின் வாதங்களை வைத்தார்கள். நிறைய கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தார்கள். அவர்கள் வைத்த கருத்துக்களிலே முன்பு நாம் செய்தெல்லாம் செய்கிறோமா? இல்லையே. கூட்டு குடும்பம் குலைந்து விட்டது, பெரியவர்களிடம் அறிவுரை கேட்கிற தன்மை போய்விட்டது, அனுபவங்களை கேட்டுக்கொள்வதில்லை, மதிப்பதில்லை, முதியோர்களுடைய நிலை என்ன, முதியோர்களை போற்றுகிறோமா, முதியோர் இல்லத்தில் அல்லவா தள்ளிவிடுகிறோம் என்றெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இயல்பு நிலை சமூகம் மாறிவிட்டது, வீடு சின்னதா போச்சு, அதனால அது போயிடுச்சு, இப்ப இல்ல அப்படின்னு அருகிலுர் என்ற அணில் என்று பேசியிருக்காங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நண்பன் சொல்லணும், இருக்குதா? இப்போ கூடி வாழமா? இல்ல. சொந்தக்காரங்க வந்தாக்கா ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்குறோம். வந்தவனை வான்னு சொல்றே, ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா, ஐயோ அப்படின்றோம். அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்றைய உணவு அன்றைய உணவு மருந்தாக இருந்தது, இன்றைய உணவு நோயாக இருக்கிறது. ஏன்னா நாம நம்முடைய பாரம்பரியமான மரபு வழியிலான விவசாயத்தை தொலைத்து விட்டோம். அது மிக முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி தமிழ் வளர்ப்பதற்கே பல அமைப்புகள் தேவைப்படுகின்றன. தன்னுடைய சொந்த தாய்மொழியை பேசாமல், சொந்த தாய்மொழியை படிக்காமல், சொந்த தாய்மொழி நீதிமொழியாக இல்லாமல், ஆட்சி மொழியாக இல்லாமல், கல்வி மொழியாக இல்லாத ஒரு நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பண்பாடுகள் எல்லாம் அருகிவிட்டன என்று தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அது உண்மைதான். உண்மையாக பார்த்தால் அதுதான் சரி. இன்றைக்கு தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய மரபுகள் மெல்ல 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 புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் புறக்கணிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய உள்ளங்களிலே அந்த மரபுகள் போற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் காணப்படுகிறது. போச்சுங்க, எல்லாம் போயிடுச்சுங்க, ஆனா அது பாதுகாக்கணுங்க. போச்சு ஆனா பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் இருக்கிறதே, அதுதான் பண்பாடு. இதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே, அதுதான் பண்பாடு. ஐயா பிரபுலிங்கம் சொல்றப்போ சொன்னார், மேலாடை அணிவதில்லை. நான் அதை பற்றி மேலோட்டமாக பேசிவிட்டு விடுகிறேன், ஆழ போகவில்லை. கூட்டு குடும்பங்கள் சிதைந்து விட்டன, சின்ன வீடு சின்னதா போச்சு, அருகி போச்சு, இப்படி என்று பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது, அது நடத்தப்படுகிறதா? ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கியது ஒரு இந்திய அமைப்பல்ல, ஒரு பல நாடுகளை சேர்ந்த ஒரு பன்னாட்டு அமைப்பு தான் தடை வாங்குச்சு. அவங்க மாடை அந்த இதுல கொண்டு வந்ததுனால அதை வைத்து இது மாடுகளுக்கு துன்புறுத்துவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே அமைப்பு இன்னைக்கு இந்தியா மாட்டிறைச்சி விற்பனையில, மாட்டிறைச்சி ஏற்றுமதியில மிகச்சிறந்த நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க அவர்கள் முன்வரவில்லை. அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்குறது உள்நோக்கம் இருக்கு. ஒன்று, நாட்டு மாடுகளை அழிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டு மாடுகளை அழிக்க வேண்டும் என்றால் ஜல்லிக்கட்டை அழிக்க வேண்டும், காளைகளை அழிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மாடுகளுக்கு பதிலாக மாட்டு இறைச்சியிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எனவே மாட்டை பற்றி பேசினார்கள். எனவே அது எந்த வகையில். ஆனால்
அந்த இடத்திலும் கூட இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள், அவர்கள் தமிழில் பேசுவது கிடையாது. ஹாய், ஹவ் ஆர் யூ என்று சொல்லுவார்கள். என்ன ப்ரோ என்றுவார்கள். என்ன ப்ரோ என்பார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜி, என்ன ஜி, எங்க ஜி, எங்க ஜி, போன நேரத்தே வரேன்னு சொன்னீங்களே ஜின்னுவாங்க. இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்து வியந்து போனேன். அத்தனை பேரும் பல்வேறு இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கு. அது என்ன சொல்றது? தொலைத்தொடர்பு நிறுவனங்கள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐடி செக்டார்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்றாங்க. அந்த நிறுவனங்கள் பணியாற்றுறவங்க ஒருத்தரை வேட்டி என்பது அந்த ஓணத்தண்ணி தான் வேட்டி கட்டு வருவாங்க. பொங்கல் அன்னைக்கு வேட்டி கட்டுவாங்க, மற்ற நாள வேட்டி கட்ட மாட்டாங்க. தமிழில் பெயர் எழுத மாட்டார்கள். அப்பேற்பட்ட நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுடைய பணி நேரம் முடிந்ததும் மாறி 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 24 மணி நேரமும் சென்னை அந்த இடத்துக்கு பேர் சரியா நினைவு வரல, துறைப்பாக்கத்துக்கு அருகால அந்த நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் வாசலில் சென்னை 1 என்று சொல்லுவார்கள். 24 மணி நேரமும் நின்று போராடினார்கள். அவர்கள் யாரும் காலை அடக்குமுறை கிடையாது. அவர்கள் எல்லாம் திரைப்படத்துக்கு டிக்கெட் புக் செய்து விட்டு பொங்கல் அன்னைக்கு போய் படம் பார்க்கிறவங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலை மாடு அடக்குவது பண்பாடு, நம்முடைய பண்பாடை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஒரு அடிநாதமாக அவர்கள் முழங்கினார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே திரண்டார்கள். மெரினா கடற்கரை தலைகளால் நிரம்பியது. அன்றைக்கு அந்த மெரினா கடற்கரை வெக்கப்பட்டது. நாம தான் ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருந்தோம் உலகத்திலேயே. ஆனா நம்மளை விட இந்த மக்கள் கூட்டம் பெருசா இருக்குதே. இந்த இளைஞருடைய எழுச்சி, இந்த இளைஞருடைய ஆர்வம், இந்த இளைஞருடைய போர்க்குணம், மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த அலைபேசி எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே அந்த விளக்கை பொருத்தி வெளிச்சத்திலே பார்த்தார்கள். நிறைய ஆண்கள் பெண்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். நாம் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். மணிப்பூரிலே பார்க்கிறோம். ஒரு பெண் தனியாக சிக்கிக்கொண்டால் படுகிற துன்பத்தை, நாம் பண்பாட்டை இழந்த நிலையை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இருந்தார்கள். சுற்றிலும் ஆடவர்கள் இருந்தார்கள். ஒருவரும் ஒரு பெண்ணையும் தவறாக பார்க்கவில்லை. எல்லோருமே நம்முடைய பண்பாடு, ஜல்லிக்கட்டு காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே இருந்தார். ஐயா சொன்னார், இளைய தலைமுறை அனுபவங்களை கேட்டுக்கொள்வதில்லை என்று. உங்களிடம் நேரடியாக கேட்பதில்லை. ஆனால் அவர்கள் இந்த பண்பாட்டை சோசியல் மீடியாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வலைவொலியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வாட்ஸ்அப்பிலே பேசுகிறார்கள். தமிழன் தான் ஒரு சொல். இந்தி பேச மாட்டேன் போடா என்ற ஒரு சொல் எப்படி அது மக்கள் இளைஞர்கள் மத்தியில போய் பரவிச்சு. நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் வள்ளுவர் படம் போட்ட அந்த பனியன் அணிந்திருக்கிறார்கள். தமிழன் தான் என்று போட்ட பனியன் அணிந்திருக்கிறார்கள். காலை மாடு அடக்குற பனியனை அணிந்திருக்க, அதை அணிந்து கொண்டு செல்வதை பெருமிதமாக சிறப்பாக பார்க்கிறார்கள். ஆனால் உங்களிடம் அவர்கள் கேட்கவில்லை. நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதெல்லாம் அவர்கள் காதில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். முதியோர் இல்லம்னு சொல்றோம். நீங்களே பிள்ளைய படிக்க வைப்பீங்க, நீங்களே அவனுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தருவீங்க, நீங்களே அவனுக்கு விசா வாங்கி தருவீங்க, நீங்களே அவனுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்தா அப்புறம் உங்களை முதியோர்கிட்ட விட எங்க விடுவாங்க? சிரிச்சு பார்க்கணும். அவங்க உங்களை கைவிட்டு விடவில்லை. தமிழர் பண்பாடு கைவிடுதல் அன்று, கைவிட்டு விடவில்லை. முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். உங்களை கைவிட்டு விடவில்லை. நீ யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. இவர் யார் என்று எனக்கு, இவர் எங்க அப்பா இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அவர் அப்படின்னு சொல்லல. எங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, கொண்டு போய் சும்மா விடுறாங்க. 15,000 ரூபாய் 20,000 கட்டி ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் போதும், அந்த கணவன் மனைவி வாழ்ந்து விடுவார்கள். வீட்டுக்கு வாடகைக்கு ஒரு 5,000-ம்
உணவுக்கு ஒரு 5000 நாள் போதும். ஆனா என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கும் 15,000 செலுத்தி செய்யறாங்க. ஏன்? தன்னுடைய தாய் தந்தையை போற்ற வேண்டும் என்ற எண்ணம். நீங்க தான் அவங்களை அமுச்சு வச்சீங்க, அவங்க ஒன்றும் போகலை. நீங்களே அமுச்சு வச்சுட்டு நீங்களே முதியோருக்கு சேர்த்து நான் வருத்தப்படப்படுது. நீங்க அது முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயோ என் பிள்ளை வெளிநாடு போகல, இங்கே தான் இருக்கணும் யோசிச்சிருக்கணும். எனவே இந்த பண்பாடு என்பது காலத்தின் மாற்றத்துக்கேற்ப கொஞ்சம் மாறி இருக்கிறதை தவிர சிதைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்று பார்த்தால், மேலோட்டமாக பார்த்தால் அருகித்தான் இருக்கிறது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே இருக்கிறவர்கள் வெளியிலே வந்து 3 செங்கல்லை வைத்து இல்ல 6 செங்கல்லை அடுக்கி வைத்து அதன் மீது ஒரு பானையை வைத்து பொங்க முடியாது. இயல்பு நிலைமைக்கு மாறாக இருக்கும். அந்த இடத்திலே எல்லோரும் இருப்பார்கள், வெறும் தமிழர்கள் மட்டும் இருப்பார்கள் சொல்ல முடியாது. ஆனால் வீட்டிலே உள்ளே அந்த எரிவாயு அடுப்பிலே கேஸ் ஸ்டவ்ல குக்கரை வச்சு பொங்கல் பண்றாங்கல்ல, பொங்கல் பண்றாங்களா இல்லையா, அதான முக்கியம். அவர்கள் நிலத்தில் விளைவிக்கவில்லை, ஒரு அரிசியை வாங்கி வந்து பொங்கலை செய்கிறார்கள், பண்பாட்டை காக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் தெரியாது, காக்கிறார்கள். பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல நேரில் வராவிட்டாலும் வாட்ஸ்அப்பிலே வாழ்த்து சொல்லுகிறார்கள். வாழ்த்து சொல்றாங்கல்ல, சொல்லாம இருக்காங்களா? சொல்றாங்க. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, நடைமுறை மாறிக்கொண்டிருக்குது. இன்னைக்கு பிரபலங்க ஐயா கூப்பிட்டு ஐயா சென்னைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா உடனே இல்லைங்க நான் பண்பாட்டுப்படிதான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தா சென்னைக்கு போவாரு. உடனே தொலைபேசி எடுப்பாரு, டக்குன்னு தட்டுவாரு. பண்ருட்டிலேருந்து சென்னைக்கு எந்த பேருந்து இருக்குது, எந்த தொடர வண்டி இருக்குன்னு பார்ப்பாரு, டிக்கெட்டை புக் பண்ணுவாரு, ஆன்லைன்ல புக் பண்ணுவாரு. டைமுக்கு ஒரு ஓலா டாக்ஸியோ ஏதோ ஒரு டாக்ஸியை புக் பண்ணுவாரு. அங்க போய் இறங்குவாரு, நேரா போய் புக் பண்ண டிக்கெட் எதுன்னு பார்த்து செக் பண்ணி போய் ஏறிப்பார். இதுதான் உண்மை. அதுக்காக ஒரு பண்பாடு விட்டார் இல்ல. அவர் எங்கே போகிறார், எதற்கு போகிறார் என்பதுதான் முக்கியம். அன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம், அன்றைக்கு ஏகாதசி, அன்றைக்கு ஒரு பண்டிகை, நம்முடைய பாரம்பரிய பண்டிகை. அந்த பண்டிகைக்கு அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக செல்கிறார். அதுல செல்லுவது என்பதுதான் முக்கியமே தவிர எப்படி செல்க என்பது முக்கியமல்ல. எனவே நாம் நம்முடைய வாழ்நிலையில் பண்பாடு அருகியுள்ளது போல் தோன்றினாலும் பெருகியுள்ளது. உதாரணமா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிவிடுகிறேன். வெளிநாட்டுக்கு போகிறான் பையன், அங்கேயே வேலை கிடைச்சிருச்சு, அங்கேயே அவன் செட்டில் ஆயிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிற போது மட்டும் தமிழ்நாட்டுல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஏன்? பண்பாடு ஒத்து வர வேண்டும். அந்த நாட்டு பெண்ணோடு நம்மளோட பண்பாடு ஒத்து வருமா? வராது. சில பேர் அதை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் இவனுடைய பண்பாட்டிலே ஆர்வம் கொண்டு, இந்த தமிழர் பண்பாட்டிலே ஆர்வம் கொண்டு பல அயல் நாட்டு பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு தமிழனை ஒரு அயல் நாட்டு பெண்மணி திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொன்னால், இவனை போல ஒரே நிலையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண், பொருளாதார ஒரே அளவில் இருக்கக்கூடிய ஒரு அயல் நாட்டு பெண் இவனை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொன்னால், அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அழகர்களை விடவா இவன் அழகாக இருக்கிறான்? இல்லை, இவன் பண்பாட்டால் அழகாக இருக்கிறான். இந்த பண்பாடு சிறந்த பண்பாடு, உலகத்தில் மிக்கோங்கிய பண்பாடு என்ற அந்த பெண்மணி அவன் மீது காதலுற்று திருமணம் செய்து கொள்கிறான். அந்த மாதிரி பெண் கிடைக்காத போது அவன் என்ன பண்றான், அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லி, அம்மா நெக்ஸ்ட் வீக் எனக்கு லீவ் விட்டுருக்காங்க, 1 வீக் லீவ் இருக்கு, நான் வர்றேன், ஒரு பொண்ணை பாரு, கல்யாணம் பண்ணிட்டு பாரு. டே 1 மாசம் லீவ் போட்டு பாடான்னு அம்மா கிட்ட சொன்ன உடனே ஓகே ட்ரை பண்றமான்னு சொல்லிட்டு 1 மாசம் லீவ் போட்டு வந்து இங்க இருக்க பெண்ணை பார்த்து அந்த தாய் தந்தையர் முன்னிலையிலே அவர்கள் சொல்லுகிற வகையிலே மங்கள நான் சுட்டி திருமணம் செய்து கொண்டு அவர்களோடு சில நாட்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக அவர்களோடு இருந்து பிறகு அவன் வெளிநாடு சென்றான். எதை காட்டுது? தமிழன் எங்கே சென்றாலும் தன்னுடைய பண்பாட்டை அவன் இழந்து விட மாட்டான். மேலே பார்த்தால் தெரியாது, உள்ளே பார்த்தால் அது உறைந்து இருக்கிறது. அது உறைந்து இருக்கிறது என்பதை இந்த
பட்டிமன்றத்தினுடைய இந்த வாதங்களை வைத்து, அதிலும் குறிப்பாக இந்த நிறைவுக்கான தீர்ப்பை நான் பெருகியுள்ளது என்ற அணியிலிருந்து எடுத்ததை விட அருகியுள்ளது என்ற அணியில் தான் எடுத்தேன். அருகியுள்ளது என்ற அணியில தான் நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். ஏன்னா அவங்கள இதெல்லாம் பெருகணும்ன்ற எண்ணம் தான் கொண்டவங்க. அவங்க இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க இல்லை, அவங்க எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க தான். பெருகியுள்ளது என்ற அணியில் என்ன சொல்ல அதுதான் சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி நிறைய செய்திகளை பார்த்தா குலதெய்வ வழிபாடு எந்த கோயிலுக்கு போனாலும் போ, வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடு. குலதெய்வம் கோயிலுக்கு போகல, அது போயிட்டு வாப்பா, முதல்ல அதை பண்ணிட்டு வாப்பா சொல்றாங்களா இல்லையா? பெரியவங்க சொல்றாங்களா? சின்ன கேட்டுக்கிறாங்களா? போறாங்களா? அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அப்பா அம்மா ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, இவன் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான், சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து குலதெய்வம் கோயில் எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு அங்கே பொங்கல் வைத்து அல்லது ஆடு மாடு கோழி வெட்டி சாப்பிடாத செய்துவிட்டு அந்த இறைவனை வணங்கி விட்டு செல்லுகிறார்கள். நாம் நன்றாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள், நம்மை நல்ல வழியில் காட்டுவான் என்று நினைக்கிறார்கள். அதுதான் இந்த பண்பாடு பெருகி இருக்கு. நம்முடைய பழக்க வழக்கங்கள். அம்மா சொன்னாங்க 11 பேர் நினைச்சாங்களாம், அவங்க எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க. ஐயோ பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டு வந்துட்டனே இப்படி வருத்தப்பட்டாங்க. அதுதான் தமிழர் பண்பாடு, அதுதான் தமிழர் பண்பாடு. ஐயோ என் பிள்ளைய நான் பார்க்கல, ஐயோ என் பிள்ளைய நான் பார்க்கல, என் பேர பிள்ளையோட நான் கொஞ்சணும். இப்போ நம்ம என்ன மாதிரி இருக்கக்கூடிய பிரபலிங்க மாதிரி இருக்கக்கூடிய ஐயாக்களுக்கெல்லாம் என்ன ஆர்வம்? பேரன் கூட பேசிடணும், அவங்க கூட விளையாடணும், அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அதுதான். அது ஏன் வருது? அந்த பண்பாடு எங்கிருந்து வருது? நாம் இன்னும் அந்த பண்பாட்டை தொலைத்து விடவில்லை, நம்மிடம் பெருகித்தான் காணப்படுகிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. இந்த வாரம் வேட்டி வாரம் என்று சொல்லுவார்கள். ஜனவரி 6 வேட்டி தினம் என்று ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. அன்றைக்கு பாருங்க, வெளியில போய் பாருங்க, எல்லாரும் வேட்டி கட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் கட்டுவாங்க, அவங்களால முடியாது. நிறைய பேர் இடுப்புல நிற்க அது வேட்டி, அது கொஞ்சம் கடினமான ஒரு உடையது. அதனால இப்ப ஒட்டிக்கோ கட்டிக்கோ வாங்கி அது கட்டிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு பார்க்க போறாங்க. ஏன்னா அந்த பண்பாடு நம்ம கூட இருக்குது. அனுபவங்கள், மூத்த தலைமுறையினர் அனுபவங்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், உங்களுக்கு தெரியாமல் வாங்கிக் கொள்ளுகிறார்கள், அதைப்படி நடக்கிறார்கள். இஞ்சி மஞ்சள் கரும்பு போன்றவற்றை வைத்து இன்றைக்கும் பொங்கலை கொண்டாடுகிறார்கள். புடவை கட்டுவது என்பதை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் என்று சொன்னால் என்ன வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அந்த பெண்ணுக்கு கணவன் வீட்டிலிருந்து பரிசம் போடுவதும் புடவை வாங்கி தருவதும் என்பது இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. அதே மாதிரி திருமணத்திற்கு எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எந்தாவது ஒரு வீட்டுல, தமிழர் வீட்டுல கல்யாணத்துக்கு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து கொடுத்தா பார்த்துருக்கீங்களா? 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா 5000 ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, விலை மதிப்பு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்களா? இல்ல. அந்த மரபு காக்கப்படுது. அந்த இடத்துல அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மாவும் பொண்ணோட அப்பா அம்மாவும் உட்கார்ந்து சம்பந்தம் செய்து கொண்டு அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இல்ல, அந்த பிள்ளைய காதலிச்சிருச்சு, அந்த பொண்ணு காதலிச்சிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க? இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவும் அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து பார்த்து பேசி, அம்மா என் பையன் உன் பொண்ணை விரும்பிட்டான், இல்லை என் பொண்ணு உன் பையனை விரும்பிடுச்சு, அவங்க நாம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய தமிழ் மரபை காப்பாற்றுவோம், முறையாக திருமணம் செய்து வைப்போம் என்று நினைக்கிறார்களே, அங்கதான் தமிழர் மரபு நிக்குது, தமிழர் பண்பாடு நிக்குது. நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தனை பார்த்து பரிதாபப்படுறோன்னு சொன்னா, ஒரு நாய் துன்பப்படுகின்ற அதற்காக வருத்தப்பட்டால், அந்த நாய்க்கு சிறிது உணவு வைத்தால், தண்ணீர் வைத்தால், காகத்திற்கு உணவு வைத்தால், இந்த பரிவு எங்கிருந்து வருகிறது? நம்முடைய பண்பாடு, ஈகை குணம், அறம். அந்த அறம் நம்மிடம் இருக்கிறது. இந்த அறம் நம்மிடம் இருக்கிற வரை, தமிழர் பண்பாட்டுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த அறம் நம்மிடம் இருக்கும் வரை, தமிழர் பண்பாடு, தமிழர் மரபுகள் நம்மை விட்டு போகாது. நாம் தமிழர்களாகவே இருப்போம். இந்த மரபுகளை எல்லாம், இந்த பண்பாடுகளை எல்லாம் நாம் பின்பற்றுகிற வரைதான் நாம் தமிழர்கள்.
இதையெல்லாம் விட்டு விட்டால் நாம் தமிழர்கள் அல்ல. தமிழ் சொன்னா என்ன இருக்கு? அதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா? அதற்கான ஒரே அளவுகோல் அந்த பண்பாட்டை, அந்த மரபை நீ பின்பற்றுகிறாயா இல்லையா? திருக்குறளை எல்லோரும் படிச்சிருக்கலாம்? இல்ல, எல்லாரும் படிச்சிருக்கிற திருக்குறள் சில பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா விட்றா போடுறான், விட்றா இதை பண்ணா தப்பு பண்ணா, விட்றா பணப்பட்ட விட்றா விட்றா அவன் கட்ட பூஜை பண்ணிட்டாடா, நீ அவனாலும் செஞ்சுட்டு போடா. என்ன அதுக்கு அர்த்தம்? இன்னும் செய்தார் ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விட அந்த குரல் தானே. அந்த குரல் அவனுக்குள்ள இருக்குது இல்ல. ஈதலி செய்படவா அதில் அது வருது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொன்னாரு. 4 பேர் நல்லது செய்யறா, இருக்கிற காசு அவனுக்கு குடுறா, 4 பேர் நல்லா இருக்கா, தண்டா புண்ணியம் உனக்கு சொல்ற மாதிரி இல்லையா? இப்ப திருக்குறள் நம்ம கடைபிடிக்கிறோம்ல, இப்ப வாழ்வியலில் திருக்குறள் நாம் கடைபிடிக்கிறோமா இல்லையா? படிச்சு என்ன பிரயோஜனம்? அது மாதிரி நடந்துக்கடா. என்ன அர்த்தம் அதுக்கு? கற்க கசடர கற்பவை கற்ற பின்னிற்கு அதற்கு தக. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றவள்னு அர்த்தம். டேய் பரீட்சைக்கு போறியா, சாமி கிட்ட போய் வேண்டின்னு போ சொல்றமா இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், இதெல்லாம் முக்கியம் கிடையாது, கடவுள் தான் முக்கியம், போய் சாமி கும்பிட்டு சொல்றோம் இல்ல. நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொன்மங்கள் பாதுகாக்கப்படுகிறது. காலத்துக்கு ஏற்றது வரை மாறி இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றது போல் மாறி இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றது போல் மாறி இருக்கிறது. இன்றைக்கு திருக்குறளை படிக்க வேண்டும் என்றால் போய் புத்தகத்தையோ ஓலைச்சுவடியோ தேடிக்கொண்டு போக மாட்டோம். செல்போன்ல அப்படி தட்டி திருக்குறளை போட்டு 466ன்னு போட்டா உடனே வர பார்த்துப்போம். தேவைக்கு இருக்கிறது கைகளிலே. இதற்காக நீ ஓலைச்சுவடியே படிக்கவில்லை, நீ மாட்டு வண்டியில் போகவில்லை, நீ தலைமுடியை இவ்வளவு நேரம் வளர்த்து கொண்டிருக்கவில்லை, கிராப் வெட்டி விட்டாய், மீசையை நறுக்கி விட்டாய் அப்படின்னா சொல்ல முடியாது. நம்முடைய பண்பாட்டை நாம் உள்ளத்துக்குள் போற்றுகிறோம். வெளியிலே மாற்றங்கள் 1000 வந்தாலும், தமிழன் நான், வெளியிலே மாற்றங்கள் 1000 வந்தாலும் உள்ளத்தால் இன்றும் நான் தமிழனாய் வாழ்கிறேன், உள்ளத்தால் நான் இன்றும் நான் தமிழனாய் வாழ்கிறேன் என்று கூறி தமிழர் பண்பாடு போற்றப்படுகிறது, போற்றப்படுகிறது, போற்றப்படுகிறது. அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்று பார்த்தால் இந்த சமூக சூழ்நிலைமைக்கு அருகியுள்ளது போல் இருக்கிறது. இந்த சமூக சூழ்நிலையிலே பெருக வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அது அருகாமல் பெருகியுள்ளது. ஏனென்றால் நாம் நம்முடைய பண்பாட்டை இன்றளவும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவிலும் கடைபிடிக்கிறோம் என்பதை கூறி இந்த அரங்கை நிறைவு செய்கிற பொழுது நம்முடைய பண்பாட்டை காத்த, நமக்கு பண்பாட்டை போதித்த அத்தனை தமிழ் பெருந்தகைகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.